வணக்கம் நேயர்களே, இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய விவாத அரங்கில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் யஸ்வந்த் சிங்கா அவர்கள். கடந்த வாஜ்பாய் அரசில் மிக மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தவர். அந்த அரசினுடைய முக்கிய பொறுப்புகளில் வகித்தவர், முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தவர் யஸ்வந்த் சிங்கா அவர்கள். யஸ்வந்த் சிங்கா அவர்கள் தற்போது அளித்திருக்கக்கூடிய ஒரு பேட்டி தான் தற்போது விவாத பொருளாகியிருக்கிறது. அதாவது, மேக் இன் இந்தியா குறித்து தங்கள் கருத்து என்ன என்று ஊடகங்கள் கேட்டதற்கு, இந்தியாவே உருவாகவில்லை, இந்தியா என்கின்ற ஒரு அமைப்பே இங்கு உருவாகாத இந்த சூழ்நிலையில் மேக் இன் இந்தியா எங்கே இருக்கிறது என்று அவர் கேட்டிருக்கிறார். கடந்த வாஜ்பாய் அரசில் பல உள்கட்டமைப்பு அடிமான வசதிகளை செய்து தந்த அமைப்பாக இந்தியாவாக இருந்தது. ஆனால் தற்போது இந்தியாவே இல்லாத ஒரு சூழ்நிலையில் எங்கிருந்து மேக் இன் இந்தியா வரப்போகிறது என்றும் கூறியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக 70 வயதிற்கு மேற்பட்டவர்களை இந்த மோடி அரசு மூளைச்சாவு செய்துவிட்டது என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதாவது, ஒன்று ஒரு அரசியல் நிர்வாக ரீதியான ஒரு விமர்சனம் செய்திருக்கிறார். இன்னொன்று, கட்சியில் இருக்கின்ற தங்களை போன்றவர்கள் ஒதுக்கப்படுகிறோம் என்கின்ற ஒரு செய்தியையும் அவர் கூறியிருக்கிறார். இதை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்வது? சமீப காலமாக முரளி மனோகர் ஜோஷியாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரும்பு தூணாக இருக்கக்கூடிய அத்வானி அவர்களாக இருக்கட்டும், தற்போது மூத்த தலைவர் யஸ்வந்த் சிங்காவாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே மோடியை விமர்சிக்கிறார்கள். இதை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும்? இடதுசாரிகளும் காங்கிரசும் விமர்சிப்பதை போல் அவர்கள் பாரதிய ஜனதாவின் இந்துத்துவ கொள்கையில் இருந்து விமர்சிக்க மாட்டார்கள். ஆனால் மோடி அரசினுடைய நிர்வாக செயல்பாடுகளை அவர்கள் தொடர்ந்து விமர்சித்து வருகிறார்கள். இதை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது குறித்து மிக விரிவாக பல்வேறு கோணங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்குள் என்ன நடக்கிறது, இந்த தலைவர்களின் கூற்றில் உண்மை இருக்கிறதா அல்லது அவர்களுக்குள் விரசாண்மை இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் விரிவாக இன்றைய அரங்கில் நாம் பேச இருக்கிறோம். இந்த விவாத அரங்கத்தில் தனது கருத்தை தெரிவிப்பதற்காக நடுவண் அரசினுடைய பிரதிநிதியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக முக்கிய பிரமுகர் கோபிகிருஷ்ணன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார். பொருளாதார நிபுணர், வங்கியினுடைய முன்னாள் ஊழியருமாகிய கோபாலகிருஷ்ணன் அவர்களும் இந்த மேக் இன் இந்தியா எந்த அளவிற்கு இந்த துணைக்கண்டத்திற்கு பயன்பட்டு இருக்கிறது, எந்த அளவு செயல்பட்டு இருக்கிறது என்பது குறித்து அவருடைய பொருளாதார அனுபவத்திலிருந்து நமக்கு விரிவாக எடுத்துரைக்க இருக்கிறார். அது மட்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிக முக்கிய உறுப்பினர் மற்றும் சமூக சமூகத்திற்கான டாக்டர் சங்கத்தையும் சேர்ந்த டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களும் இந்த விவகாரத்தில் மோடி அரசினுடைய கருத்து குறித்தும் மோடி அரசை பற்றிய யஸ்வந்த் சிங்கா கருத்து குறித்தும் விரிவாக பேச இருக்கிறார். மேலும் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் நமது விவாத அரங்கில் கலந்து கொள்ள இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் விரிவாக பயணிக்க இருக்கிறது. சார், உங்களிடம்தே ஆரம்பிப்போம். இப்போ யஸ்வந்த் சிங்கா சார் சொல்லியிருக்கிறது மட்டுமல்ல, தொடர்ந்து பிஜேபியினுடைய உங்களுடைய பிதாமகர்கள், பாரதிய ஜனதாவை உருவாக்கினவர்கள், ஜனசங்கத்திலிருந்து பிஜேபியின் பேர் வச்சவங்க, அந்த 3 ஆளுமைகள், இவர்கள் எல்லாருமே உங்களுடைய மோடி அரசு மீது இவ்வளவு ஒரு வெறுப்பாகவும் அதிருப்தியாகவும் ஆதங்கத்தையும் அப்பப்போ வெளிப்படுத்திக்கிறாங்களே, இது எப்படி பாக்குறீங்க நீங்க? அதிருப்தி ஆதங்கம் இல்ல, வழிகாட்டுதல். குறிப்பாக மூத்தவர்கள் எப்பொழுதுமே அவர்களுடைய மனதில் படுவதே டக்குன்னு சொல்லுவாங்க. யஸ்வந்த் சிங்கா சொன்ன கருத்தை ஏத்துக்கிறீங்க, சரிங்கிறீங்க? யஸ்வந்த் சிங்கா சொன்ன கருத்து இல்ல, நான் பொதுவா சொல்றேன். மூத்தவர்கள் என்பவர்கள் அவர்களுடைய கருத்தை சொல்லலாம், அதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா இந்தியா கட்டமைப்பே இல்லை என்பது வாஜ்பாய் காலத்திலே தங்க நாற்கர சாலை போடுவதற்கு நாங்கள் தான் அதற்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இறக்குமதி செய்வதற்குன்னு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அன்றைய தினம் வாஜ்பாய் அவர்களுடைய இது அதாவது அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் அந்த தங்க நாற்கர சாலை திட்டம். ஏன்னா அமெரிக்கா அவர் ஒரு விஷயம், நாங்கள் அவருடைய ஒரு பேச்சில் நாங்கள் கலந்துக்கும் போது சொன்ன விஷயம், அவர் அமெரிக்கா பொருளாதாரத்தில் வளர்ந்தது என்றால் பணத்தினால் அல்ல, சாலை போக்குவரத்தினால் தான் என்று அவர் நிதர்சனமாக சொன்ன உண்மை. அமெரிக்காவுடைய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி என்பது சாலை போக்குவரத்தில் அமெரிக்கா இன்றைய தினம் 200 வருடங்கள் நம்ம விட முன்னால் இருக்கிறது. அந்த அளவுக்கு நாம் அதை கொண்டு போக வேண்டும். அதுபோல் அவர் சைனாவுக்கு சென்றிருந்த போது வாஜ்பாய் அவர்கள் அந்த சாலைகளை பார்த்து அதே திட்டங்களை அதே மாதிரியான ஒரு இதை இங்க இந்தியாவுக்கு கொண்டு வந்தார். அதனால தங்க நாற்கர சாலை என்பது வாஜ்பாய் அவருடைய கனவு திட்டம். அதிலே இவர்கள் எல்லாம் கூட இருந்தவர்கள். யஸ்வந்த் சின்ஹா எல்லாம் சொன்ன மாதிரி நாங்க தான் அதெல்லாம் பண்ணோம்னு சொல்றது இல்ல, வாஜ்பாயினுடைய கனவு திட்டம் அது. அது கூட அவர் வந்த பிறகு வந்த உடனே கூட அவர் பண்ண முடியல வாஜ்பாய் அவர்கள். ஏன்னா வந்த உடனே அணு சோதனை செய்ததனால் நமக்கு பொருளாதார தடை. 2 வருடங்களுக்கு பிறகுதான் இந்த திட்டத்தையே ஆரம்பித்தார். வாஜ்பாய் அவருடைய ஆட்சியிலே 2ஆம் வருடம் முடிந்த பிறகுதான் இந்த தங்க நாற்கர சாலை திட்டமே ஆரம்பிக்கப்பட்டது. அது கிட்டத்தட்ட ஆட்சியினுடைய முடிவு வரையிலும் அந்த சாலைகள் திட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற ஒரு திட்டம்.
அதனால இதை வந்து நீங்க எங்க மூளை சாவு செய்து விட்டார்கள் எல்லாம் சொல்றதெல்லாம் ஏதோ அவருக்கு மன வருத்தமாக இருக்கலாம். அந்த மன வருத்தம் இருக்கு. பிஜேபியினுடைய சீனியர் லீடர்ஸ் எல்லாரும் இது போன்ற ஒரு சில தலைவர்கள் எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை இது கேடர் பேஸ் பார்ட்டி, லீடர் பேஸ் பார்ட்டி கிடையாது. நீங்கள் எங்கே இருந்தாலும் கட்சிக்காக உழைக்கலாம், கட்சியின் மூலமாக நாட்டு மக்களுக்காக உழைக்கலாம். எங்க கட்சியை பொறுத்தவரை இந்த பொறுப்பு இருந்தால்தான் வேலை செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த கட்சியில நீங்கள் பொறுப்பு இல்லாமலே இந்த கட்சியினுடைய பொறுப்பை வாங்கி கொண்டு எந்த வேலையில வேணா ஈடுபடலாம், மக்களுக்காக பாடுபடலாம். எனக்கு வந்து இந்த மந்திரி பதவி கொடுத்தாதான் நான் வேலை செய்ய முடியும்ன்றதெல்லாம் எங்க கட்சியை பொறுத்தவரை அந்த மாதிரியான ஒரு கொள்கையே கிடையாது. யஸ்வந்த் சிங்கா பொறுப்பு இல்லாம பேசியிருக்கிறாரா இல்ல பொறுப்பே இல்லாம பேசியிருக்காரு? பொறுப்பு வேண்டும் என்று கேட்கிறார். நாங்க என்ன சொல்றோம்னா கட்சியில நீங்க ஒரு பொறுப்பு எடுத்துட்டு வேலை செய்யலான்றேன். கட்சியில வந்து மிகப்பெரிய பொறுப்புகள் காத்துட்டு இருக்கு எல்லா இடத்துலயும். அவருடைய மகன் இன்னைக்கு வந்து பைனான்ஸ் இணை அமைச்சராக இருக்கிறார். அப்போ அவருடைய இளைய தலைமுறை அவர் குடும்பத்திலேருந்தே ஒருத்தர் மந்திரியாக ஆயிருக்கிறார் இல்லைங்களா? அவரை ஒதுக்கி வைத்தார்னா இப்போ நீங்க பாருங்க அடுத்த கட்ட ஜெனரேஷன் வந்து இன்றைய தினம் அரசியல் எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்காங்க. நீங்க வர முடியாது, எங்களை மூளை சாவு செய்து விட்டார் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து மிக அதிகபட்சமான விமர்சனம்னு நினைக்கிறேன். தவறான விமர்சனமாக அவர் சொன்ன விமர்சனத்துல உங்களுக்கு உடன்பாடு இல்ல? சொன்னதில் முதல் சொன்ன விஷயம் தங்க நாற்கர சாலை அமைத்தது அது வாஜ்பாயினுடைய கனவு திட்டம். இன்றைக்கு வந்து என்னைக்கு இல்ல அசோகர் காலத்துல மத்த கட்சிகள் சொல்றத ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவர்களை சொல்வது கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் இல்லைங்களா? மூத்த தலைவர் யார்? இவர் தான் சொல்லியிருக்காரு, வேற யாரும் சொல்லீங்களே. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து மோடியினுடைய ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி போகிறதுங்கிறத கிட்டத்தட்ட 100 விழுக்காடு பகிரங்கமா அத்வானி சொல்லிட்டாரு. இவர் கிட்டத்தட்ட வந்து இங்க எங்க இந்தியான்னு ஒரு அமைப்பே இங்க இல்ல, எங்க மேக் இன் இந்தியான்னு கேட்டிருக்கிறார். இந்தியான்ற அமைப்பே இல்லாம எப்படி நீங்க இவ்வளவு பெரிய தேர்தல் நடத்த முடியும்? இவ்வளவு பெரிய உங்க தலைவர் அதுதான் சொல்றேன். அவருடைய ஆதங்கம் எனக்கு வந்து இந்த பதவி கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கத்தில் பேசியிருப்பாரே தவிர்த்து நீங்க வந்து இந்த நிர்வாகமே தவறாக நடக்கிறது என்ற தினம் நாங்கள் செய்திருக்கிற இந்த ஒரு வருஷம் சாதனைகளை, எங்களுடைய சாதனைகளை நீங்க பாத்தீங்கன்னா எந்த சாதனை அளப்பிட முடியாத ஒரு சாதனை நாங்க பண்ணிருக்கோம். நீங்க எப்படி சாதனை இல்லைன்னு சொல்றீங்க? எந்த அளவுக்கு சாதனைகள் பண்ணிருக்கோம்? நீங்க ஸ்மார்ட் சிட்டி, அதே மாதிரி ஜன்தன் யோஜனா நீங்க வந்து கின்னஸ்ல பதிவுபட்டு இன்னைக்கு 16 கோடி பேர் இன்னைக்கு வந்து அதுல வந்து பல இது காங்கிரஸ் கட்சியினுடைய பெயர் நான் என்னுடைய திட்டங்களை பாக்கெட்ல எழுதி வச்சு பாக்கெட்ல மறைச்சு வச்சுக்கிறது திட்டம் இல்ல, அதை செயல்படுத்துற திறமை இருக்கு யாருகிட்ட இருக்கு அதை பாருங்க. நான் வந்து திட்டங்கள் எல்லாம் எழுதிட்டேங்க, எல்லாத்தையும் மறைச்சு நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டேன். அதனால என்ன பிரயோஜனம் பாருங்க? நீங்க பண்ண உடனே நீங்க ஒரு ஆட்சியில இருக்கீங்க, நான் பாருங்க நான் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கேன்னு சொல்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? திட்டங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி மக்களை அதுல வந்து காங்கிரஸ் திட்டங்களை செய்யல எங்க செஞ்சிருக்காங்க? நீங்க ஜன்தன் எங்களுதுன்றாங்க. சரி, ஜன்தனுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஜீரோ மெயின்டெனன்ஸ்ல ஒரு ஏழையை வந்து அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு செய்து கொடுத்த ஒரு சாதனை யாருது? வாஜ்பாய் மோடி அரசனுடைய சாதனை. நீங்க என்ன பண்ணிருக்காங்க? காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ஜனார்தன் பூஜாரி என்பவர் 5000 ரூபாய் லோன் கொடுத்தார் காங்கிரஸ் ஆட்சியில. அந்த 5000 ரூபாய் லோன் வாங்கினவங்க யாருன்னு பாருங்க, எந்த ஏழைக்கும் கொடுக்கல. இன்றைய தினம் காங்கிரஸ்காரர்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள் அன்னைக்கு அந்த 5000 ரூபாய் லோன் தான் இன்னைக்கு அவங்கள எல்லாம் பணக்காரர்கள் ஆகுச்சு. காங்கிரஸ் எனக்கு தெரியும் அது எப்படியெல்லாம் அதுல வந்து மிகப்பெரிய அளவில் அந்த 5000 லோன் யாருமே திரும்பி கட்ட வேண்டியது இல்லைங்க. லோன் உங்க பேர்ல நீங்க 5000 ரூபாய் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 4000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. எந்த ஏழை திருப்பி கட்டினா சொல்லுங்க? ஜனார்தன் பூஜாரி அவர்கள் துணை மந்திரி நிதி மந்திரியாக இருக்கும்போது இந்தியா முழுவதும் 5000 ரூபாய் லோன் கொடுத்தார். அது மாதிரிலாம் நாங்க கொடுக்கல. நீங்க அக்கௌண்ட் ஆரம்பி, உன்னுடைய பணம் உன் கையில வரும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சொன்னாங்க. ஆனா அதை நாங்க நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். நீங்க சொன்னதோடு நிறுத்திட்டீங்க, நாங்க நடைமுறைப்படுத்தணும் இல்லீங்களா? எல்லா பணம் உங்கள் கையில கொண்டு வந்தப்ப நீங்களும் சேர்ந்தா விமர்சனம் செஞ்சீங்க. விமர்சனம் செஞ்சாங்க வந்தாகணும். ஏன் வரணும்னு கேட்டீங்கன்னா அதுல நடக்கக்கூடிய இடைத்தரகர்கள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் திட்டம். விவசாயிகளுக்கு மானியங்கள் நேரடியாக மக்களுக்கு நீங்க போய் உரம் ஆலைகளுக்கு மானியம் கொடுக்குறீங்க, உர ஆலைகள் தவறான கணக்கு சொல்றாங்க. ஆனா உர ஆலைகளுக்கு மூலமா கொடுக்காம விவசாயிகளுடைய நேரடியாக கொடுக்கலாம். இன்னைக்கு வட்டி விகிதம் உயர்ந்திருக்கிறது. ஜெயலலிதா அவர்கள் கடிதம் போட்டிருக்காரு 14% வட்டி. உங்களுக்கு தேவையான அதே 4% வட்டி தான், மீதி வட்டியை உங்களுடைய வங்கி கணக்குல செலுத்த போகிறோம். உண்மையான விவசாயி யார்? பட்டா சிட்டா அடங்கல் எடுத்து வந்து பேங்க்ல வந்து நீங்க விவசாயி நீங்க நிரூபிச்சீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்குல வரப்போகுது பணம். இந்த மாதிரி நீங்க திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தும் போது மக்களுக்கு சென்று சேருதான் பாருங்க. மக்களுக்கு சென்று சேராம நாங்க அறிவிச்சிட்டோம் 1,25,000 கோடி நாங்க கடன் தள்ளுபடி பண்ணோம்னு சொன்னாங்க காங்கிரஸ்ல. 1,25,000 கோடி கடன் தள்ளுபடி பண்ணிதான் இன்னைக்கு விவசாயிகள் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க? இத்தனை லட்சம் விவசாயிகள் காங்கிரஸ் ஆட்சியில் தற்கொலை பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லையா? இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்பவும் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், 1,25,000 கோடி நீங்க கடன் தள்ளுபடி செய்திருந்தால் விவசாயிகளுக்கு வந்து தற்கொலை பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. சார், இப்ப யஸ்வந்த் சிங்கா அவர்கள் சொல்லியிருப்பது அந்த மோடி அவங்களுக்குள்ள நடக்கிற உட்கட்சி பூசல்ங்கிறது ஒரு புறம் இருந்தாலுமே மேக் இன் இந்தியா அப்படின்னு கேட்டதை வந்து அவர் ரொம்ப ஒரு எல்லலோட பதில் சொல்லியிருக்காரு. இங்க இந்தியாவே இல்ல மேக் இன் இந்தியாவா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த மேக் இன் இந்தியா அப்படின்னு கொண்டு வந்து இங்க உள்ள சிறு குறு தொழில்களுக்கு உண்மையிலே நன்மை கிடைச்சிருக்கா? இங்க உள்ள இந்தியர்களுக்கு அவர் சொன்ன வார்த்தை, இங்க உள்ள இந்தியர்கள் சுயசார்போட தொழில் தொடங்கக்கூடிய ஒரு இறைமையை பெற்றிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவே இல்லைன்றதுக்கு அவர் சொல்றதோட தாற்பயம் என்னன்னு பாத்தீங்கன்னா
மேக் இன் இந்தியா என்ற அதை மிகப்பெரிய ஃபேன்ஃபாரோட மிக ஆர்ப்பாட்டமாக அறிவிக்கப்பட்டு 8-9 மாதங்கள் ஆகிவிட்டன. ஆனால் இன்று வரை மருந்துக்கு கூட ஒரு கம்பெனி இன்னும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் ஆரம்பிக்கப்படவில்லை. இது நிச்சயம், இதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இது பரிபூர்ணமான உண்மை. என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு மேக் இன் இந்தியாங்கிறது என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்குவோம். மேக் இன் இந்தியாங்கிறது இதுவரை நமக்கு வெளிநாட்டிலிருந்து மூலதனம் வருது, FIIன்னு சொல்லி வருது. அது வந்து பங்கு சந்தைக்கு வருது. அது இன்று வரும், நாளைக்கு போகும். இன்னொன்று FDIன்னு ஒன்று இருக்கு, ஃபாரின் இந்த டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கே ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கிற அமைப்புகள், தொழிற்சாலைகள், நிறுவனங்கள், அவற்றிற்கு மூலதனம் கொடுப்பாங்க. அப்படி வரும்போது இந்த பங்குச்சந்தைக்கு வந்துட்டு போற மாதிரி அது போயிடாது, ஓரளவு நிற்கும் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அது வேற விஷயம். அதை தாண்டி இவங்க என்ன எதிர்பார்த்ததுன்னு, அரசு என்ன எதிர்பார்த்தது மேக் இன் இந்தியான்னு, இந்தியாவுக்கு வெளிநாட்டில் இருந்து ஒரு நிறுவனம் வந்து நாம இந்தியாவுக்கு நிலம் கொடுப்போம், இந்தியாவுக்கு லேபர் கொடுப்போம், கேபிட்டல் அங்கிருந்து வரும், டெக்னிக்கல் நோஹவுன்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் அங்கிருந்து வரும். இதெல்லாம் சேர்ந்து இங்க வந்து இங்க இருந்து லேண்ட் மட்டும் கேப்சர் ஆகும். லேண்ட் அண்ட் லேபர், நம்ம வேலை வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா, நமக்கு வேலை வாய்ப்புக்கு வழிவகுப்போம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. ஆனால் அந்த வகையில் ஒரு சிங்கிள் ஒரு ஒற்றை கம்பெனி கூட இதுவரை அந்த மாதிரி வரலங்கிறது சர்வ நிச்சயம். அதே சமயத்தில் இன்னைக்கு யஷ்வந்த் சின்ஹா ஒரு விதத்தில் சொன்னா, இது 8-9 மாசத்துக்கு முன்னாடியே மிக பொறுப்பு வாய்ந்த பெரிய உலகளவில் பொருளாதார நிபுணர் என்று பெயர் எடுத்த ரிசர்வ் வங்கியின் கவர்னர் ரகுராம் ராஜன் ஒரு கருத்தை வெளியிட்டார். இது மேக் இன் இந்தியாங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க திட்டமே அல்ல. மேக் ஃபார் இந்தியா, இந்தியாவுக்காக நீங்கள் உற்பத்தி செய்யுங்கள். இந்தியாவில் உற்பத்தி செய்வதுங்கிறது காலம் கடந்த ஒரு விஷயம். 1985 முதல் 90 வரை இந்த திட்டத்தை சீனா செயல்படுத்தியது, மகத்தான வெற்றி பெற்றது. ஏன்னு அன்னைக்கு இன்னைக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் இன்னைக்கு உற்பத்தி செஞ்சா இந்தியாவில் ஏற்கனவே செய்கிற உற்பத்தியையே ஏற்றுமதி ஆகல, ஏற்றுமதி மாதம் சரிவடைந்து கொண்டிருக்கிறது. தப்பு, இந்தியாவோட அமைப்புக்கு பொருத்தம் இல்லாது. அத காலம் கடந்த ஒரு விஷயம். இது 85லயோ 90லயோ சேர்ந்தப்போ அது வெற்றி பெற்றது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, என்ன விஷயம், இங்க உற்பத்தி பண்றோம், ஒண்ணு உள்ளூர்ல விற்கணும் அல்லது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யணும். வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி யாருக்கு ஏற்றுமதி செய்யுங்க, நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வோம், ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும். ஐரோப்பா வந்து இந்த கிரீஸ் போன்ற நாடுகளால ஒரு மிகவும் பின்தங்கி மிகவும் ஒரு சிரமமான ஒரு நிலையில் இருக்காங்க. கடைவிரித்தோம் கொள்வார் இல்லைங்கிறது தான் நிலைமை. நம்ம அனுப்பிச்சா இங்க வாங்கிக்கிறதுக்கு ஆள் இல்லை. வாங்கும் சக்தி இன்று வெளிநாடுகளில் குறைந்துள்ளது. நாம் வாங்கும் உணர்வு இங்க அதிகமாயிருக்கு, வாங்கும் உணர்வு இங்கு அதிகமாயிருக்கு. வாங்கும் சக்தி வெளிநாடுகளில் குறைந்திருக்கிறது. அவர்களால் இறக்குமதி செய்ய முடியவில்லை. ஏன்னா பொருளாதார மந்த நிலை. அமெரிக்கா ஓரளவு மீட்சி பெறுகிறது என்று சொன்னாலும் கூட அந்த பழைய அளவை இன்னும் எட்டி பிடிக்கவில்லை. அதே ஐரோப்பா மேலும் மோசமாக இருக்கிறது. ஆகையால் நாம் புதிதாக ஏற்றுமதி செய்வதை, உற்பத்தி செய்வதை ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஆகையால் நாம் நம்ம 120 கோடி மக்கள் கொண்ட இந்தியாவுக்கு என்ன தேவையோ, எது தேவையோ அதை செய்வோம். மேக் ஃபார் இந்தியா செய்வோம். அது ஒரு நலம் பிறக்குன்றது ஒன்று. இன்னொன்னு, நம்ம நாட்டின் கலாச்சாரம், நம்ம நாட்டின் பொருளாதார பின்னணி எப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பது சிறு தொழில்கள் தான் வேலை வாய்ப்பு கொடுக்குது. பெரிய தொழில்கள் வேலை கொடுப்பதில்லை. இன்றும் ஒரு சிறு தொழில, நான் ஒரு பேங்கரா சொல்றேன், ஒரு சிறு தொழில் நடக்குது, அவங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் நான் கடன் கொடுத்தேன்னு, உங்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மிஷின் வாங்குவாங்க. ஆனா 2-3 ஆளும் எடுப்பாங்க, எடுத்து உற்பத்தியை பெருக்குவாங்க. இதே வங்கி ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனத்துக்கு ஒரு கோடி, 10 லட்சம் ரூபாய் இல்ல, 1 கோடி கொடுங்க, ஒரு ஆள் எடுக்க மாட்டாங்க. நவீனமயமாக்குவாங்க.
அது இது மெக்கனைஸ் பண்ணுவாங்க, கம்ப்யூட்டரைஸ் பண்ணுவாங்க, அந்த அவங்களுக்கான அசட்டை பெருக்கிக்குவாங்க. ஆனால் உற்பத்தியினால் ஒரு வேலை வாய்ப்பு. அதனால தான் நம்ம அந்த காலத்துல என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, வேலை வாய்ப்புடன் கூடிய வளர்ச்சி வேண்டும், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி வேண்டும், பினான்சியல் இன்க்ளூஷன் வேண்டும். இதையெல்லாம் செய்ய வேண்டுமானால் சிறுதொழிலுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கிற தொழில்களுக்கு மேக் இன் இந்தியா சிறுதொழில்களுக்கு மேக் இன் இந்தியாங்கிறது என்ன, அதை முதல்ல புரிஞ்சுக்குவோம். வெளிநாட்டிலிருந்து இங்க வந்து உள்நாட்டில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி கொண்டு அவனுடைய தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்வார்கள். அப்படி ஏற்றுமதி செய்யும் பொழுது நமக்கும் அதுல வந்து அந்நிய செலவாணி கொஞ்சம் கிடைக்கும். நம்ம அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் தான் மேக் இன் இந்தியாங்கிறது. வேலை வாய்ப்பு உறுதி தானே. இதுல வேலை வாய்ப்பு நீங்க சொல்ற சந்தை இது ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு நடந்தால் வேலை வாய்ப்பு ஓரளவு பெருகும், ஓரளவு தான் பெருகும். அதை விட நீங்க ஒரு பெரிய கார்பரேட்டுக்கு பண்றது போயில நீங்க 10 சிறுதொழில்களுக்கு நீங்க ஊக்கம் கொடுத்தீங்கன்னா, உத்வேகம் கொடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு உதவிக்கரம் நீட்டினீங்கன்னா வேலை வாய்ப்பு இன்னும் பல மடங்கு பெருகும். அதே மாதிரி ஏற்றுமதி இன்னும் பல மடங்கு பெறும். இன்னைக்கே 40% ஏற்றுமதி சிறுதொழில் இல்ல, இன்னைக்கே 40% வேலை வாய்ப்பு. ஆனா இந்த அரசு சிறு தொழிலுக்காக ஒன்று செய்யவில்லை. இந்த வந்து மைக்ரோ பைனான்ஸுக்காக வேண்டிய ஒரு வங்கியை ஆரம்பிச்சு, முத்ரா வங்கி என்று ஆரம்பிச்சு விட்டு நாங்க இவ்வளவு கணக்கு கொடுப்போம். உங்களோட முதலே கொஞ்சம் அது இட் இஸ் வங்கியே இல்ல, அது ஒரு ரீஃபைனான்ஸ் வங்கி அல்ல, அது ஒரு ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி. அதை போய் உங்க வங்கின்னு சொல்லி அதனால நம்ம ஒரு வங்கி இன்னொரு வங்கி கொடுக்கறதே உங்க ரீஃபைனான்ஸ் பண்ணுவாங்க. ஆகவே இன்றைய காலத்தின் கட்டாயம் என்னவென்றால் சிறு தொழில்களுக்கு நாம் ஒரு கண்டிப்பா டாக்டர் இப்ப நீங்க விமர்சிக்கிறது வேற. இப்ப இந்த கருத்தை சீதாராம் யெச்சூரியோ டி ராஜா போன்றவர்களோ சொல்லியிருந்தா இது பெரிய லெவலில் விவாதம் ஆயிருக்காது. ஏன்னா இவங்க ரெகுலரா அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், பிஜேபிக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் யஸ்வந்த் சின்ஹா போன்றவர்களே மேக் இன் இந்தியா பத்தி சொல்லும் போது இந்தியான்னு ஒண்ணு இல்லை அப்படிங்கிறது ஒரு பாஜக மூத்த தலைவர் பிஜேபி ஆட்சியில சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த ஓராண்டு இந்த ஆட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது, எந்த திசையில போகுது, இந்த அரசாங்கம் யாருக்கா இருக்குது அப்படின்றத நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் தலைவர்களோ இடதுசாரி தலைவர்களோ சொன்னா கூட அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இல்ல அவங்க குறை சொல்லிட்டே இருப்பாங்க மாதிரி நினைக்கலாம். நீங்க அப்பட்டமா பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர்களே இந்த ஆட்சி ஒரு மிக மோசமான போக்கில் போய் கொண்டிருக்கிறது என்பதை இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்முடைய மரியாதைக்குரிய நண்பர் பிஜேபி நண்பர் கோபிகிருஷ்ணன் சொல்றாரு, அவங்களாம் மூத்த தலைவர்கள் இந்த மாதிரி கருத்து சொல்றாங்க, இதை பெருசா எடுத்துக்க வேண்டியதுன்னு. உண்மையிலே அனுபவம் வாய்ந்த தலைவர்கள், அவங்களும் ஆட்சியில் இருக்காங்க, அவங்க ஆட்சி காலத்தில் பல தவறுகள் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கூட இன்னைக்கு மிக மோசமான நிலைமையில தான் அவங்க அந்த ஆதங்கத்தில் அவங்களே அச்சப்படுறாங்க. அதே போல அந்த திசையிலே தவறுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப மோடி அரசாங்கம் ஒரு தனிநபர் சர்வாதிகாரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது தெளிவா சொல்றாங்க. பொருளாதார குழுக்களே தவறு செய்யறது தெளிவா சொல்றாங்க. இப்ப முரளி மனோகர் ஜோஷி தெளிவா சொன்னார், கங்கை 50 ஆண்டுகளான கூட தூய்மைப்படுத்த முடியாது. ஒரு போலித்தனமான பிரச்சாரம். இந்த கங்கையை தூய்மைப்படுத்த திட்டத்தை பத்தி பேசுறதுக்காகவே பெரிய பெரிய ஹோட்டல்ல ரூம் போட்டு மீட்டிங் ஹால்ல இது போட்டதுக்காகவே இதுவரை 60 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிருக்காங்க. மீட்டிங்காக செலவு பண்ணிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா பல லட்சம் ரூபாய் எதுக்காக செலவு பண்ணிருக்காங்க, அங்க அலங்கார பூக்கள் வாங்குறாங்களே அந்த பூக்களுக்காக செலவு பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பத்திரிகை வந்திருக்கு. அப்ப ஒரு ஆடம்பரமான அரசு. இந்த அரசாங்கம் வர்றப்ப மோடி சொன்னாரு ரொம்ப சிக்கனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு மாறாக பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு கூட்டத்துக்கும் 60 லட்சம் ரூபாய் 70 லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்க. இது யாருடைய பணம்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கடுத்து நம்முடைய மரியாதைக்குரிய வங்கி அதிகாரி சொல்றப்ப கோபாலகிருஷ்ணன் சார் தெளிவா சொன்னார். அவருடைய கருத்தை முழுமையா நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்னைக்கு என்ன நடக்குங்கிறத ரொம்ப விவரமா சொல்லியிருக்காரு. அதனால இந்த மேக் இன் இந்தியான்னு சொல்றது பாத்தீங்கன்னாக்க நீங்க மிகப்பெரிய ஒரு மோசடித்தனம் தான். இதுவரை அவர் சொன்ன மாதிரி ஒரு தொழிற்சாலை கூட இங்க வரல. இன்னும் சொல்ல போனா இந்தியாவுக்கு வரக்கூடியதாக இருந்த வர வேண்டியதாக இருந்த வரும் என்று எதிர்பார்த்த 4000 கோடி ரூபாய் அந்நிய நேரடி முதலீடு பாத்தீங்கன்னாக்க சீனாவுக்கு போயிடுச்சு கடந்த 3 மாசத்துல. அதெல்லாம் பத்திரிகையில செய்தி வந்திருக்கு. அதெல்லாம் கோபிகிருஷ்ணன் சார் அதை அடுத்து விளக்கணும் உண்மையா இல்லையான்ட்டு. அதெல்லாம் பத்திரிகையில செய்தி வந்திருக்கு. அப்ப நீங்க எங்க இந்த அந்நிய முதலீட்டை வரவேற்க போறீங்க? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க சார் ரொம்ப தெளிவா சொன்னாரு, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள்லாம் முன்னேற்றலாம், அது தேவையான உதவி எல்லாம் பண்ணணும், அதை செய்தாலே ஏராளமான வேலை வாய்ப்பு எல்லாம் பெறும்னு சொல்லிட்டு குஜராத் மாடல வச்சுதான் அவங்க தேர்தலில் பிரச்சாரம் பண்ணாங்க. நரேந்திர மோடி வந்தானே இந்தியாவே குஜராத்தை மாக்கி தருவாரு, ஒரே வளர்ச்சி மயம் தான், இந்தியாவே ஒளிரும் குளிரும் எல்லாம் பேசினாங்க.
ஆனா குஜராத்தில் என்ன நிலைமைன்னா 40,000 சிறு தொழில் வந்து முடக்கப்பட்டிருக்காங்க, நிறுவனங்கள் முடக்கப்பட்டிருக்கு. அதான் நிலைமை. தமிழ்நாட்டில் அது மாதிரி முடக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னாக்க லட்சக்கணக்கான சிறு தொழில் நிறுவனங்கள் முடக்கப்பட்டிருக்கு. இந்த நிறுவனங்களுக்கு வந்து ஒழுங்கா நிதி உதவி செய்து அந்த நிறுவனங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டு அவர் திரும்ப அந்த மீண்டும் தொழில் தூங்குவதற்கான வசதி செய்து கொடுத்தாலே அந்த நிறுவனங்களும் பயனடையும், அந்த நிறுவனங்கள் மூலம் ஏராளமான வேலை வாய்ப்பும் பெருகும், வேலை இழந்தவரும் வேலை பெற முடியும். ஆனா அதை பத்தி அவங்க வந்து பேசல. அதற்கு மாறாக இன்னும் நிலைமையை மிக மோசமா மாற்றக்கூடிய வகையில தான் பிஜேபி அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது சிறு தொழில் நிறுவனங்கள் தான் செய்யணும்னு ஏற்கனவே சில பொருட்கள் இருக்கு, ஊதுபத்தி, மெழுகுவர்த்தி, ஊறுகாய், இதெல்லாம் வந்து அந்த நிறுவனங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப அந்த மாதிரி ஒரு 20 பொருட்களை வந்து பெரிய நிறுவனங்களும் தயார் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க மோடி அரசு வந்த பிறகு. அப்ப என்னன்னாக்க ஊறுகாய்க்கு அதானி வேணுமா, நம்ம மெழுகுவர்த்தி செய்ய அம்பானி வேணுமா, இல்ல பன்னாட்டு நிறுவனங்கள் வேணுமா? அதை எதுக்காக நீங்க இப்ப ரிலாக்ஸ் பண்ணீங்க? அப்ப வந்து அதனால வந்து சிறு தொழில் நிறுவனங்கள், அதை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள்லாம் அடிபட்டு போயிடும். அப்ப எங்க இருந்து மேக் இன் இந்தியா எங்க பண்ண போறீங்க, நீங்க எங்க இருந்து வேலை வாய்ப்பு உருவாக்க போறீங்க? அது மட்டும் இல்ல, மிக முக்கியமா பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு வந்து மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியில வந்து நேரடி முதலீட்டு 100 விழுக்காட வந்து உயர்த்தணும்னு சொல்லி அவசர சட்டமே போட்டாங்க. அப்ப வந்து இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவ உபகரணங்கள், அதாவது ஸ்டென்ட் அதெல்லாம் செய்யறாங்க இல்லையா, சிறு டிஸ்போசல் செஞ்சு இந்த மாதிரி பல்வேறு உபகரணங்கள் இருக்கு, ஆபரேஷன் தேடுற தேவையான கருவிகள், இந்த மாதிரி ஏராளமான கருவிகள் இருக்கு. அது இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்க மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய 70% அந்த மருத்துவ உபகரணங்கள் யார் உற்பத்தி செய்யறாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு தொழில் நிறுவனங்கள் தான். அதில் எவ்வளவு முதலீடு பண்ணிருக்காங்க, 10 கோடிக்கு கீழே முதலீடு பண்ண நிறுவனங்கள் தான் அந்த 70% பொருட்கள் வந்து உற்பத்தி பண்ணி இந்தியாவில் உள்ள மருத்துவமனைகள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் மருத்துவ உபகரணங்கள் குறைவான விலையில கிடைக்குது. அதே போல வந்து ஏராளம் நிறுவனங்கள் வந்து பயனடையுது, அதில் உள்ள தொழிலாளர்கள் பயனடைகிறாங்க. இப்ப என்னன்னாக்கா அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிச்சுட்டா என்ன ஆகுனாக்க அந்த நிறுவனங்கள் எல்லாம் அந்த பெரிய பெரிய ஏகபோக நிறுவனங்கள் விலைக்கு வாங்கலாம்னு வச்சுங்களேன், இது எல்லாம் வந்து இழுத்து மூடுற மாதிரி ஆயிடும். அப்ப பெப்சியும் கோகோ கோலாம் வந்த உடனே இந்தியாவில் வந்து எப்படி நம்ம உள்நாட்டு மென்பானங்கள்லாம் அடிபட்டு போயிருச்சோ அதே மாதிரி இதெல்லாம் அடிபட்டு போயிடும். அப்ப அதுல வந்து அந்த ஏகபோக நிறுவனங்கள் வந்து நம்முடைய அந்த மருத்துவ உபகரண உற்பத்தியை வந்து கைப்பற்றி விட்டால் அவர்கள் நிர்ணயிப்பதான் கட்டணம். அப்ப வந்து சாதாரண ஏழைகளுக்கு வந்து தேவையான பல்வேறு உபகரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான விலை ஏறிடும். இப்ப வந்து எலும்பு முறிஞ்சு போச்சுன்னா அதுக்கான பிளேட் வைக்கிறோம், ஹார்ட் அட்டாக்னா ஸ்டென்ட் வைக்கிறாங்க. இந்த மாதிரி உபகரணங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த சாதனங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு விலை உயர்ந்துடும். அப்ப வந்து சாதாரண மக்களும் பாதிக்கப்படுவாங்க, அந்த தொழிலே முடங்கி போயிடும். அப்ப அதையெல்லாம் செஞ்சுட்டு நாங்க மேக் இன் இந்தியான்னு சொல்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசமான போக்கு. அப்புறம் இந்தியாவிலே பாத்தீங்கன்னா அதிகமாக வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு துறைனா விவசாயத்துறை. அந்த விவசாயத்துறையை முடங்குற மாதிரி இந்த அரசாங்கம் பண்ணிருக்கு. அவர் சொன்னார், காங்கிரஸ் அரசாங்கத்தை பத்தி குறை சொன்னாரு. இவர்கள் வந்த பிறகே பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கான வட்டி விகிதத்தை ஏன் அதிகப்படுத்துறாங்க, 7% இருந்து 12% அதிகரிச்சிருக்காங்க. அப்ப இது மோசமான போக்கு இல்லையா? அதே போல மானியங்களை குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி மானியங்களை வந்து நேரடியா விவசாயிகளுக்கு அதிகமா போறதுக்கு பதிலா 90% அந்த விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய கடன் யாருக்கு போனாங்க, நிறுவனங்களுக்கு போயிருது. உர நிறுவனம், உர உற்பத்தி நிறுவனம், இந்த மாதிரி நிறுவனங்கள் தான் போகலைய நேரடியா விவசாயிகளுக்கு கடன் வழங்கக்கூடிய அந்த நிதியிலிருந்து கூட நேரடியா விவசாயி போக மாட்டேங்குது. அப்ப பிஜேபி அரசாங்கம் வந்து விவசாயிகளுக்கு எதிராக இருக்கு. அவர் வந்து சொல்றப்ப கோபிகிருஷ்ணன் நண்பர் கோபிகிருஷ்ணன் சொல்றப்ப காங்கிரஸ் கட்சி கடுமையா அட்டாக் பண்ணாரு. உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது, அவர் பதில் சொல்லுவாரு அப்புறம் பின்னால. ஆனாலும் கூட காங்கிரஸ் விட மிக மோசமாக விவசாயிகளுக்கு எதிராக அவங்க இருக்கிறாங்க. பிஜேபி ஆட்சி வந்த பிறகு இந்தியா முழுவதும் விவசாயிகள் தற்கொலை 26 விழுக்காடு அதிகரிச்சிருக்கு ஓராண்டுல. இது பெரிய வரலாற்று சாதனை இல்லையா? அவர் சொல்ற ஓராண்டுல மிகப்பெரிய சாதனை சொன்னாரு. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. நான் சொல்றேன் மக்களுடைய வேதனையை பத்தி. ஒரே ஒரு வேதனை எடுத்துக்கலாம், 26% விவசாயிகள் தற்கொலை அதிகரிச்சிருக்கு. உண்டா இல்லையா? டவுன் டு எடுத்துங்கிற பத்திரிகையில சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் சொல்லக்கூடிய டெல்லியில இருந்து வரக்கூடிய இதழ்ல வந்து அதை வெளியிட்டு இருக்காங்க, ஆதாரத்தோட வெளியிட்டு இருக்காங்க. நீங்க மறுப்பு சொல்லுங்க வேணா. அப்ப விவசாயிகள் தற்கொலை என்பது பிஜேபி ஆட்சி வந்த பிறகு அதிகரிச்சிருக்காங்க. அது காரணம் வந்து பிஜேபியுடைய விவசாயிகளுக்கு எதிரான போக்குதான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மோசமான உள்நாட்டில் வந்து அதிகமான வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய 70% மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு விவசாயத்துறையை முடக்கி போட்டு நாங்க வந்து இந்தியாவில வந்து மேக் இன் இந்தியான்னு சொன்னாங்க. இது யாரை ஏமாற்றின வேலை என்பதை பார்க்க வேண்டும். கிருஷ்ணமூர்த்தி சார், நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? ஒரு பிஜேபியோட சீனியர் லீடர் இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறது, அந்த கிளீன் இந்தியா மேக் இன் இந்தியா திட்டம் எந்த அளவுக்கு நடைபெற்று இருக்குங்கிற விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, இது ஏதோ ஒரு இவங்களுக்குள்ள பேசி வச்சுக்கிட்டு தான் பண்றாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இது அந்த கோணத்துல பாக்குறீங்க. மரியாதைக்குரிய அத்வானி அவர்கள் ஆமா ஒரு விஷயத்த சொன்னாரு, எமர்ஜென்சி வரா மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. இப்ப யஸ்வந்த் சின்ஹா ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் 2 மாதத்திற்கு முன்னால இந்த மேக் இன் இந்தியாவை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்தார். இந்த மாதிரி ஒரு திட்டமே கிடையாது,
மோடி வந்து வானத்திலிருந்து குதிச்சாரு, அவர் என்ன வேணாலும் பண்ணிடுவாரு, எதை வேணாலும் பண்ணுவாருன்னு சொன்னவர் தான் இந்த யஸ்வந்த் சின்ஹா. ஆனா இன்னைக்கு இப்படி மாத்தி பேசக்கூடிய நிலைமை ஏன் வந்தது அத்வானிக்கும் மோடிக்கும்னா, அத்வானிக்கும் யஸ்வந்த் சின்ஹாக்கும் ஏன் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, சுஷ்மா ஸ்வராஜ் மேட்ரு ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்கு. அதுக்கு இவங்களால பிஜேபியில பதில் சொல்ல முடியல. அதை மடைமாற்றதாங்கிறீங்களா? மடைமாற்றுவதற்காக, மக்களை ஏமாற்றுவதற்காக ஓராண்டுகளாக ஏதாவது நம்முடைய அருமை சகோதரர் கோபி கிருஷ்ண ஒரே ஒரு நாட்டுக்கு நன்மையை பண்ணியிருக்கிறோம், இந்த திட்டத்தை கொண்டு வந்து பண்ணியிருக்கோம், ஜன்தன் சொல்லுவாரு. ஜன்தன் நாங்க கொண்டு வந்தோம், அவரே ஒத்துக்கிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு? அறிவிச்சீங்க, நாங்க தானே செயல்படுத்தணுங்கிற. 8000 பேருக்கு அதுல வங்கியில கணக்கிலே இல்லைங்க. இவங்க என்ன சொன்னாங்க, 6 மாதம் அந்த கணக்கை மெயின்டைன் பண்ணாக்கா 5000 ரூபாய் போடுவோம்னு சொன்னாங்க. நான் ஒரு வங்கி அதிகாரி கேட்டேன், ஐயா இருக்காங்க வங்கி அதிகாரி, அவங்களுக்கு தெரியும். ஒரு வங்கி அதிகாரி கிட்ட போய், என்னப்பா இந்த மாதிரி 5000 ரூபாய் மோடி போடுவார் 6 மாசம் கழிச்சா? அப்படிலாம் வரல சார், 2000 ரூபாய் வந்திருக்கு. எனக்கு நல்லா தெரியும் சார், 6 மாசம் இந்த ஏழைங்க இந்த கணக்கை மெயின்டைன் பண்ணவே முடியாது. இது ஒரு அம்பக்கான திட்டம், இது ஒரு ஏமாற்று திட்டம். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேங்க. வெளிநாட்டுல இருந்து 85 லட்சம் கருப்பு பணம் எடுத்துட்டு வருவோம். 85 லட்சம் கோடி ஒருத்தர் பாக்கெட்லயும் 15 லட்சம் போடுவேன்னு சொன்னாங்க. யார் சொன்னது? பிரதமர் சொன்னார், ராஜ்நாத் சிங் சொன்னார். தேர்தலில் அதேதான் பிரச்சாரமா மைய கருத்தா வச்சு பண்ணாங்க. தேர்தல் முடிந்த அமித்ஷா தலைவரா வராரு. நிருபர்கள் அவர்களை ஊடகங்களெல்லாம் கேட்கறாங்க, என்னங்க இந்த மாதிரி பிரதமர் ராஜ்நாத் சிங் எல்லாம் சொன்னாங்களே 85 லட்சம் கோடி எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் பாக்கெட்லயும் 15 லட்சம் போடுங்க, அது தேர்தல் நேரத்துக்காக சொன்னதுங்க, அதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்கன்னு சொன்னவர் தான் நம்முடைய அமித்ஷா. ஆகவே இவர்கள் வந்துங்க எல்லாம் கூட்டு கலவாணிங்க, எதையோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏமாத்துறாங்க. யஸ்வந்த் சின்ஹா சொன்னது வந்து பொய். ஏப்ரல் 4ஆம் தேதி மேக் இன் இந்தியா என்பது அருமையான திட்டம் என்று சொன்னவர் கரெக்டா 2 மாசம் கழிச்சு அது வந்து ஒரு அம்பக்கு, அதெல்லாம் கொண்டாட முடியாது. உணர்ந்திருக்கலாம் இல்லையா அவர்? இல்லையா, என்னத்தங்க உணர்ந்து? இதாவதுங்க மக்களை, ஏன்னா இந்த ஒரு ஆண்டா மோடி எதுவுமே பண்ணல. நான் என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமானால் மோடி சொல்லிதான் அத்வானியும் யஸ்வந்த் சின்ஹாவும் பேசுறாங்க. காரணம், மக்களை ஏமாத்த பாக்குறாங்க. மோடிக்கும் வந்து இந்த தேர்தல் பரப்புரையின் போதே ஒரு பணி, அதெல்லாம் உண்மைங்க, நான் இல்லைன்னு சொல்ல. RSS கூப்பிட்டு மிரட்டணும்னு அத்வானி அமைதியாயிட்டாரு. பூனேக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க, நாக்பூருக்கு போனாரு, RSS தலைமை அலுவலகத்துக்கு போனாரு. அதுக்கப்புறம் வந்தவர் தலையை தொங்க போட்டவர் இன்னும் தலையை தூக்கவே இல்லை. யாரு? அத்வானி. இப்ப யஸ்வந்த் சின்ஹா கூட RSS சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி பேசு, எங்கேயோ போயிட்டு இருக்கு, மோடி பாதை தவறி போயிட்டு இருக்காரு, ஃபாரின்லயே இருந்து இங்க வாயான்னு இங்க வந்துட்டாரு, இங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறாரு, எதோ பண்ணிட்டு இருக்காரு, 5 நாளா டெல்லியை வந்து முடக்கிட்டாரு, யோகாசனம் சொல்லிவிட்டு அதை ராம்லீலா மைதானத்தில் நடத்திருக்கலாம். யாரும் யோகாக்கு எதிர்ப்பானவங்க யாரும் கிடையாது, எல்லாருமே யோகாக்கு ஆதரவானவர் தான். நீங்கள் இருந்து நம்ம எல்லாருமே யோகா ஆதரிக்கிறவங்க தான். சரி, அது உடலும் மனமும் சம்பந்தப்பட்டது. ஏன் ராம்லீலா மைதானத்தை நடத்த முடியாதா? இந்தியா கேட்டாண்ட நடத்தி 5 நாளா போக்குவரத்து பாதிக்கணுமா? ஆகவே இவர்கள் திட்டமிட்டு ஒரே ஒரு திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்தினோம்னு கோபி கிருஷ்ணன் சொல்லட்டும். நான் 100 சொல்றேன். யூபி அரசாங்கத்தில் நாங்க 10 ஆண்டுகள் செய்த சாதனையை 100 சொல்றேன். ஒண்ணு சொல்ல முடியாது. காரணம், மக்களை ஏமாற்றி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு மக்கள் வந்து உணர்ந்துட்டாங்க. இன்றைக்கு கூட நீங்க பார்த்திருப்பீங்க, பல ஊடகங்கள் சொல்லியிருக்கு, மோடியினுடைய அவருடைய மரியாதை வந்து எந்த அளவுக்கு, அவருடைய ஆட்சியினுடைய அதிகாரம், அவர் ஆட்சி செய்கின்ற விதத்தை பற்றி போடுகின்ற போது மிகப்பெரிய சதவீத வீழ்ச்சி இருக்கிறது. அந்த வீழ்ச்சியை இப்ப சரி பண்ணணும். ஒரு ஆண்டா ஒண்ணுமே பண்ணல, இனிமேலும் பண்ண முடியுமானா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவங்களுக்கு வெளிச்சமே தெரியல, இருட்டா இருக்கு. எப்படி இந்த மன்மோகன் சிங் இந்த மாதிரி ஆட்சி நடத்தினாரு 10 ஆண்டு காலம் அப்படின்னு மோடி வந்து நம்ம மன்மோகன் சிங்கை கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னங்க என்ன பண்ணீங்க, ஒண்ணுமே தெரியல, எனக்கு எங்க பார்த்தாலும் இருட்டா இருக்கு, என்ன பண்ணலாம்னு மன்மோகன் சிங் மாதிரி ஆட்சி நடத்த ஆசைப்படுறாரா மோடி? அடுத்து மன்மோகன் சிங் மாதிரி ஆட்சி நடத்த ஆசைப்படுறாரு. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, 10 வருஷம் மன்மோகன் சிங் என்ன மாதிரி ஆட்சி நடத்தினாரு ஐயா சொல்லட்டும். ஏன்னா இவர் ஒத்துக்க மாட்டாரு, அவருக்கு மனசாட்சி தெரியும். நம்ம டாக்டர் வந்துங்க அவருடைய மனசாட்சிக்கு வந்து மன்மோகன் சிங் நல்ல ஆட்சி, ஆனா வெளியில பேசும்போது சொல்ல மாட்டார். ஆனா ஒரே ஒரு விஷயங்க, இந்தியா வந்து உலக நாடுகள் எல்லாம் கீழே விழுந்து விட்ட போது கூட பொருளாதாரத்துல இந்தியாவை நிமிர வைத்த பெருமை மன்மோகன் சிங்கையே சாரும், இல்லன்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எக்கனாமிக் பாலிசி குரோத் எவ்வளவு கொண்டு போனோம், 9.8 கொண்டு போனோம். இருங்க சார், நீங்க அப்புறமா சொல்லுங்க. நீங்க எனக்கு வளர்ச்சி எவ்வளவு வச்சிருந்தீங்க முடியும் போது அதை சொல்லுங்க.
முடியும் போது எவ்வளவு இருந்து 4.2 இருந்தீங்க. ஏங்க இல்ல என்னங்க உங்க நிதி அமைச்சரே 6.7. எங்க 6.7? நான் இன்னொரு கருத்து சொல்றேன். 4.2 இருந்தீங்க. விட்டுட்டு போகும்போது எவ்வளவு தெரியுங்களா? எவ்வளவு இருப்பு வச்சுட்டு போகணும் தெரியுங்களா? எவ்வளவு இருப்பு? 20 லட்சம் கோடி. இன்னைக்கு எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? எவ்வளவு இருக்கு? எவ்வளவு இருக்கு பாருங்க. எவ்வளவு இருக்கு நீங்க சொல்லுங்க. நாங்க 20 லட்சம் கோடி வச்சுட்டு போணுமா இல்லையா? எங்க கையிருப்பு இருங்க. 20 லட்சம் கோடி கடன் இருக்கு. ஒரே ஒரு விஷயம், 20 லட்சம் கோடி கையிருப்பு வச்சுட்டு போனோம். அன்றைக்கு உங்களுக்கே தெரியும், சந்திரசேகர் ஆண்ட போது நகையெல்லாம் கொண்டு போய், தங்கத்தை கொண்டு போய் வெளிநாட்டுல லண்டன்ல அடமானம் வச்சோம். நரசிம்மராவ் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாத்தையும் மீட்டு அன்றைக்கு வாஜ்பாய் கிட்ட அரசு ஒப்படைக்கும் போது எவ்வளவு தெரியுங்களா? 25,000 கோடி ரூபாயோடு நரசிம்மராவ் ஆட்சி ஒப்படைத்துட்டு போனாரு. சாருக்கு தெரியும், அவர் வங்கி அதிகாரியா இருந்திருக்காரு, மூத்த அதிகாரியா இருந்திருக்காரு. 25,000 கோடி அன்றைக்கு. கையில கொடுத்திருக்கோம். நீங்க அந்த 20 நரசிம்மராவுக்கு அவர் சார்பா தான் பேசுவாரு. அவர் எங்க தலைவர் நரசிம்மராவ். அவர் வேற ஒரு வகையில சொந்தம் கொண்டாடுவார். எந்த வகையில வேணாலும் வல்லபாய் பட்டேல் எங்க தலைவர், அவங்க வேற வகையில சொந்தம் கொண்டா. ஆனா அவங்க கிட்ட அந்த மாதிரி கொண்டாடுறதுக்கு ஒரு தலைவர் இருக்காங்களா சொல்லுங்க பாப்போம். நீங்க சும்மா காட்டி வாஜ்பாய் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. வாஜ்பாய் கிட்ட அவ்வளவு கொடுத்துட்டு வந்தோம். என்ன தங்க நாக்கர சாலை வாஜ்பாய் போட்டாருன்னாரு அவரு. நான் கேட்கிறேன், இப்போ இந்த இமயம் டிவி மூலியமா கேட்கிறேன், நரசிம்மராவ் கொண்டு வந்த நாற்கர சாலையை பெயர் மாற்றி தங்க நாக்கர சாலை நீங்க போட்டீங்க. ஒரே நிமிஷத்துல முடிச்சிருங்க. குளோபலைசேஷன் கொண்டு வந்தோம். அன்னைக்கு ஃபாரின்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு வந்தாங்க. FDI வரும்பொழுது என்ன கேட்டான் தெரியுங்களா? சாலை வசதி சரியா இல்ல, நாங்க முதலீடு பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அப்பொழுது நரசிம்மராவ் கொண்டு வந்த திட்டம் தான் நாற்கர சாலை. வாஜ்பாய் அதுக்கு முன்னால தங்கத்தை சேர்த்து தங்க நாற்கர சாலையை ஆக்கிட்டாரு. இப்ப அவங்க இந்த ஒரு வருட சாதனை நாங்க பண்ணிருக்கோங்கிறீங்க. பட் உங்க மூத்த தலைவர்களே அது இல்லைங்கிற மாதிரி விமர்சனம் வந்துகிட்டு இருக்க சூழ்நிலையில இப்ப அவங்க கருத்தையும் இவங்களுடைய கருத்தையும் மீறி என்னென்ன சாதனைகள், மக்கள் நல சாதனைகளா பாஜக செஞ்சிருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இப்போ மேக் இன் இந்தியா குறித்து ஐயா சொன்னாங்க. அதாவது மேக் இன் இந்தியா என்பது நாம் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். முக்கால்வாசி பொருள் இன்றைய தினம் இறக்குமதி. ஏன்னா ராணுவ தளவாடங்கள்ல 75%, மருத்துவ உபகரணங்கள்ல இருந்து இன்றைய தினம் நம்ம நாட்டில் சிறு குறு தொழில்கள் செய்யக்கூடிய பொருட்களை எல்லாம் சீனால இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். யார் இறக்குமதி பண்ணது? காங்கிரஸ் அரசாங்கம். 75% இறக்குமதியில நாம் இருக்கிறோம். நான் என்ன சொல்றேன்னா, இறக்குமதி பண்பதை விட எங்க நாட்டில் நீ உற்பத்தி பண்ணு, அதுதான் மேக் இன் இந்தியா. நீங்க இங்க இறக்குமதி பண்ணி உன்னுடைய நாட்டு பொருளை திணிப்பதை விட என்னுடைய நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு, இங்கே முதலீடு, டெக்னாலஜியை நம்ம கத்துக்க முடியும். அதனால அவனுக்கான அசட்டை வாங்கிட்டு தான் போயிடுறான். அவன் அசட்டை வாங்கிட்டு எப்படி போவான்? இன்றைய தினம் இந்தியாவில் இருக்க கம்பெனிகள்லாம் வெளியில போறது இல்ல. நாம் அமெரிக்காவோட இப்போ டைப் ஆயிருக்கிற விஷயம் அணு உலைகள், ரஷ்யாவோட டைப் ஆயிருக்கிற விஷயம் அணு உலைகள். இப்படி நாம் ஜப்பானோட டைப்னாக்கா நம்ம புல்லட் ட்ரெயினுக்காகவும் ஸ்மார்ட் சிட்டிஸ்க்காகவும் பண்றோம். இப்படி ஒரு நாட்டோட ஒரு தொடர்பு. ஐயா இன்னொரு விஷயம் சொன்னாங்க, முத்ரா வங்கி என்பது மைக்ரோ பைனான்ஸ். நபார்டு வங்கி என்ன? விவசாயிகளுக்கு இன்றைய தினம் மிகப்பெரிய கிராமப்புற வங்கி, அதுவும் அது மைக்ரோ பைனான்ஸ். இதே சிஸ்டம் தான். நீங்க 10 லட்சம் ரூபாய் வரல SC மற்றும் BC மக்களுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லாம கடன் கொடுக்கணும். அது கடனுக்கு உத்தரவாதம் தருவது வங்கி மூலமா தான் கடன் கொடுப்பாங்க. ஆனா முத்ரா வங்கியில நீங்க அனுமதி வாங்கி முத்ரா வங்கி மூலமா மிக குறைந்த வட்டியில உங்களுக்கு கடன் தர போறாங்க. ஐயா வங்கியில வேலை செஞ்சிருப்பாங்க. நீங்க முன்னால காங்கிரஸ் அரசாங்கத்தில் நடந்த வங்கியினுடைய பிரச்சனை, வங்கி எப்படி செயல்பட்டது, இன்றைய தினம் எப்படி செயல்பட்டு கொண்டு, நீங்க போய் ஒரு SBI அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும்னா முந்தைய காங்கிரஸ் அரசாங்கத்தில் எப்படி இருந்தது? எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ். இன்னைக்கு 16 கோடி பேர் ஜன்தன் திட்டத்திலே சேர முடியும். ஜீரோ பேலன்ஸ்லனா எப்படி சேர்ந்தாங்க? KYC எல்லாம் இல்ல, எந்த கஷ்டமும் கிடையாது. இன்றைய தினம் சாதாரணமா நாங்க எத்தனை ஆயிரம் பேரை சேர்த்திருக்கோம். ஒரு வங்கியிலையும் நாங்க சாதாரண ரோட்ல உட்காந்து உங்களுடைய படிவத்தை கொடுங்க, உங்களுடைய போட்டோ கொடுங்க, எழுதி கொடுத்தா வங்கியில இன்னைக்கு ஜீரோ பேலன்ஸ்ல அக்கௌண்ட்ஸ் ஆரம்பிக்க முடியும்னா, இதே காங்கிரஸ் அரசாங்கத்துல ஏன் முடியல? நீங்க ஒரு சாதாரண SBI அக்கௌண்ட் நீங்க ஆரம்பிச்சு பாருங்க. நான் ஆரம்பிச்சிருக்கேன். எத்தனை கஷ்டப்பட்டிருக்கேன். எத்தனை பேர்கிட்ட நீங்க போய் இந்த கையெழுத்து வாங்கிட்டு வா, உனக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தணும் வங்கியில இருக்கவங்க. அந்த வங்கியில புதுசா நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா யார்கிட்ட நீங்க புதுசா ஒரு வெளியூர்ல இருந்து வரவருக்கு யார் கையெழுத்து போடுவாங்க? அந்த சிஸ்டங்கள் எல்லாம் உடைத்து எறிந்து இன்னைக்கு ஏழை மக்களை இன்னைக்கு வங்கியோட இணைத்து இருக்காங்க. மிகப்பெரிய சாதனை இல்லையா? சாதனை நீங்க உருவாக்க விடுங்க. நாங்க சொல்றது ஊரக விடுங்க. நான் இப்ப சொல்றது 16 கோடி பேர் இன்னைக்கு ஜன்தன் வங்கியில சேர்த்திருக்கோம். செல்வலட்சுமி மகள், செல்வ மகள் திட்டத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு 20 வயசுல 6 லட்சம் ரூபாய் உன்னால கொடுக்க முடியும். அதை எடுத்து போஸ்ட் ஆபீஸ்ல கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை ஆரம்பித்து அந்த திட்டம் மிக அதிகபட்சமா கிட்டத்தட்ட 6 கோடி பேர் 7 கோடி பேர் அந்த திட்டத்தில் சேர்ந்திருக்காங்க. பென்ஷன் திட்டம், விவசாயிகளுக்கு பென்ஷன் திட்டம் கொடுத்திருக்கோம். எங்க நீங்க என்ன திட்டம் கொடுத்திருக்கீங்க? நாங்க அதை பண்ண ஊழலை தவிர்த்து காங்கிரஸ்காரங்க என்ன சாதனை பண்ணிருக்காங்க? 1,82,200 கோடி ஏல இருந்து Z வரலாம் ஊழல் சொல்ல முடியும். என்னால சொல்ல முடியும். ஏல ஆரம்பிச்சீங்கன்னா Z வரலாம் ஊழல் சொல்ல முடியும்.
சரிங்க. எல்லா ஊழல்களும் யாரு விபத்து காப்பீடு யார் ஒண்ணு இந்த பாருங்க கொண்டு வந்திருக்காங்க. சோனியா இல்ல, அவர்கள் இருங்க. இருங்க கோபி, சோனியா ஒரே ஒரு இருங்க நிமிஷம். நீங்க நீங்க சொல்லுங்க. சேர்த்து பதில் சொல்லுங்க. விபத்து காப்பீட்டு திட்டம் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு எல்ஐசி என்பது கற்பகத்தரு பசு இன்னைக்கு அதுல இருக்கக்கூடிய பணங்கள் நீங்க இப்ப பாத்தீங்கன்னாக்கா சுகாதாரத்துறைக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் அது கடன் கொடுத்திருக்கு. சுகாதாரத்துறையில பணம் பற்றாக்குறை கொடுத்திருக்குது. கல்வித்துறைக்கு 75,000 கோடி கொடுத்திருக்கு. அந்த எல்ஐசிக்கு நீங்க பணம் ஒதுக்காம இருங்க விபத்து காப்பீட்டு நான் எதுவுமே பேசல. நீங்க 3 பேர் பேசும்போது நான் குறுக்கிடவே இல்ல. நீங்க பேசுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். ஏன்னா 75,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. பதில் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், ₹1 நீங்க ஒரு மாசத்துக்கு ₹1 ₹12 ஒரு வருஷத்துக்கு கட்டினீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடு. ₹360 பாதுகாப்பு அதானி அம்பானி எல்லாம் கிடையாது. நீங்க பேங்க்ல தான் கட்டணும். நீங்க சும்மா அதானி அம்பானி மோடிக்கு சொந்தக்காரன் கிடையாது. நீங்க முதல்ல தெரிஞ்சுங்க. அதானி அம்பானி இந்தியாவுடைய தொழிலதிபர். மோடிக்கு மாமன மச்சானா கிடையாது. எப்ப பார்த்தாலும் நீங்க அதானி அம்பானி. அப்ப நீங்க எந்த தொழிலதிபர்களும் வளர்க்கலையா? உங்களுக்கால எந்த தொழில் அம்பானி எங்க இருந்து வந்தார் நீங்க சொல்லுங்க. இந்திரா காந்தி காலத்துல தான் அம்பானி உருவானார். எப்படி உருவானார்? அதானியை நாங்க உருவாக்கவில்லை. யாருக்கு நாங்க என்ன சொல்றோம்னா, நாங்க யாருக்கும் லோன் கொடுக்கல. அந்த லோனை தள்ளுபடி பண்ணல. நீங்க கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸுக்கு 5,000 கோடி ரூபாய் கடன் கொடுத்தாங்க. யார் மூலமா கடன் கொடுத்தாங்க? அந்த கம்பெனி, அந்த கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸுக்கு கடன் கொடுக்கும்போது எதிர்ப்பு கிடையாது. எதிர்ப்பு தெரியும். நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, அந்த தொழிலுக்கு பணம் கொடுக்க சொல்லி அந்த தினம் நிதி மந்திரியா இருந்தவரும் பிரதம மந்திரியும் தான் சொல்றாங்க. அவர் மிகப்பெரிய ஏர்லைன்ஸ் ஆரம்பிக்க போறாரு. 5,000 கோடி ரூபாய் தினம் ஒரு பைசா அவர்கிட்ட வசூல் பண்ண முடிந்ததுங்களா? அவர் இருந்த ஏரோப்ளேன் எல்லாத்தையும் கூட வித்துட்டு போயிட்டாருங்க. அவர்கிட்ட இந்த அசெட் மொத்தம் போயிருச்சு. இன்னைக்கு வங்கி என்ன சொல்லுது? அவர்கிட்ட எதுவுமே வாங்க முடியாது. காரணம் என்ன? அவருடைய மற்ற தொழில்கள்லாம் இதை சம்மந்தப்படுத்த முடியாதுன்னு வங்கிகள் சொல்லுது. 5,000 கோடி ரூபாய் போச்சு. நீங்க சாதாரண விவசாயிக்கு நீங்க 1,25,000 கோடி எடுக்கலாம் போறீங்க. நாங்க எடுப்போங்க. எல்லாரும் மேலே நடவடிக்கை வரும். நடவடிக்கை வராம போகாது. இன்றைய தினம் நாங்க என்ன சொல்றோம்னா, மத்திய அரசு ஊழியர்கள் கூட இன்றைய தினம் சொல்லியிருக்காங்க, நேரத்துக்கு வேலைக்கு வர வேண்டும். நேரத்துக்கு அந்த நீங்க அட்டென்ட் பண்ணி ஆகணும் வேலைக்கு. நீங்க சொல்லிருப்பீங்களா? கடந்த 10 வருஷத்துல உங்களுடைய மன்மோகன் சொன்னாரா? சோனியா அவர்கள் சொன்னாங்க. என்ன தெரியுங்களா சொன்னாங்க? எல்லா அதிகாரமும் மோடியிடம் குவிந்து இருக்கிறது. மன்மோகன் சிங் ஆட்சியில யார்கிட்ட குவிந்து இருந்த அதிகாரங்கள் எல்லாம் 3 பேர், சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி. இந்த 3 பேர் தானே வதேரா கிட்டத்தட்ட 32,000 ஏக்கர் நிலத்தை ஹரியானால சூறையாடினாரு. கேட்டீங்களா நீங்க? யாரு? வதேரா எவ்வளவு ஏக்கரா நிலம் சூறையாடினாரு ஹரியானால. நீங்க சும்மா இருங்க. நான் என்ன சொல்றேன், இவர் சொல்றாருங்க சூறையாடினாருன்னு வழக்கு போடுங்க. வழக்கு போட்டு உள்ள தள்ள போறேங்க. அதெல்லாம் ஒரு நிதானமா தான் வரும். ஒரு வருஷம் போச்சு. வாயில தான் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? சட்டம் 21,000 கோடி ரூபாய் பாக்கி யாருடைய ஆட்சியில வந்தது? இந்த ஒரு வருஷத்துல 26,000 கோடி, 6,000 கோடி ரூபாய் வங்கியில நேரடியாக செலுத்தி அந்த விவசாயிகளுடைய கணக்குல சேர்க்கணும் சொல்லி இருக்கோம். இன்னைக்கு விவசாய அந்த ஆலய அதிபர்கள் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? விவசாய கடன் தள்ளுபடி பண்ண நீங்க தள்ளுபடி பண்ண தயாரா? தள்ளுபடி பண்ண தயாரில்லை. நீங்க அந்த 6,000 கோடி நாங்க வங்கியில நான் செலுத்துவோம் சொன்னா அந்த அதிபர்கள் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? எனக்கு கடமே வேணான்றான். ஏன் காரணம்? 6,000 கோடி வாங்க சுவாகா பண்ணிட்டு போயிடுவான். நாங்க நேரடியா விவசாயினுடைய வங்கி கணக்குல தான் செலுத்துவோம். யாரு வங்கிக்கு இல்ல தவறான தகவல் நாங்க சொல்லுங்க. கரும்பு விவசாயிகளுக்கு நாங்க சொன்ன கரும்பு விவசாயிக்கு 6,000 கோடி அந்த முதலாளிகளுக்கு வங்கி கணக்குல தான் போகுது. வங்கி கணக்கு கிடையாது. தப்பான தகவல் சொல்றீங்க. நீங்க முதல்ல தெரியுங்க. இல்ல பாருங்க. முதலாளிக்கு போகுது. நீங்க நெட்ல போய் பாருங்க. எங்களுடைய அறிக்கை அவரை கேளுங்க. நீங்க வங்கி அதிகாரியை கேளுங்க. அவர் என்ன சொல்றாரு கேளுங்க. தயவு செய்து முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. நீங்க எது பிஜேபி பண்ணாலும் அதுல குற்றம் காணுங்க, தவறு இல்ல. அதை நேர்மையா பண்ணுங்க. அது தப்பு கிடையாது. முதலாளிக்கு தான் நீங்க 6,000 கோடி முதலாளி கிடையாது. எதுக்கு முதலாளி கொடுக்கல? 6,000 கோடி எதுக்கு முதலாளி வேணாம்னு சொல்றான்? 6,000 கோடி நான் கடன் கொடுக்க எதுக்கு வேணாம்னா விவசாயினுடைய நேரடி வங்கி கணக்குல செலுத்துவோம் சொன்னதுனால தான் வேணாம்னு சொல்றான். இல்ல விஷயம் எப்படின்னா, இந்த 6,000 கோடிங்கிறது அதாவது இந்த கரும்பு விவசாயிகளுக்கு இந்த முதலாளிகள் பணம் கொடுக்கல. அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கு இந்த 6,000 கோடி கரும்பு முதலாளிகளுக்கு கொடுத்து முதலாளிகள் தான் இந்த விவசாயிகளுக்கு பட்டுவாடா செய்யணும். இதுதான் அரசு பணத்தை எடுத்து தங்களோட சம்பளமா. அதாவது எப்படின்னா, நிலுவையில் இருக்கு கடன் வாங்கிட்டாங்க, ப்ரொக்யூர் பண்ணிட்டாங்க. கரும்புகளை விவசாயிகளிடம் முதலாளிகள் வாங்கிட்டாங்க. ஆனா அதுக்கு பணம் கொடுக்கல. விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க. வருஷ கணக்குல பணம் கொடுக்கல. இப்போ அரசு தலையிட்டு சரி நான் உனக்கு முதலாளிகளுக்கு பணம் கொடுக்கறாங்க. முதலாளிக்கு பணம் கொடுத்து அந்த பணத்தில் இருந்து இவங்க விவசாயிகளுக்கு கடனை பட்டுவாடா பண்றாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இது அதே மாதிரி விவசாயம் சுஷ்மா
நீங்க சொன்னது தவறு. நான் சொன்னது தவறுல, நான் சொன்னதாங்க நீங்க வங்கியில செலுத்துவோம், அந்த கண்டிப்பாக இல்லை. இது இவர்கள் தவறான ஒரு தகவலை தான் தெரிவிக்கிறாங்க. நாங்க 6000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு கூட நேரடியாக அவர்கள் வங்கி கணக்குல தான் செலுத்தணும்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்க வேண்டாம்னு சொல்றாங்க. இல்லங்க, உண்மையான தகவல் நீங்க வேணா பாருங்க. நான் சேலஞ்ச் பண்றேன், விவசாயிகள் எந்தெந்த விவசாயிகளுக்கு பண நிலுவையில் இருக்குங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியாது. இல்ல, அரசாங்கம் அந்த கணக்கை கேட்டுருக்காங்க, கணக்கை கொடுங்க, அந்த வங்கி கணக்குல நாங்க செலுத்தணும் சொன்ன பிறகு இன்றைய தினம் அந்த ஆலை அதிபர்கள் கடமை வேணாம். விவசாயிகள் யாருன்னே தெரியாதப்ப அந்த பேர்ல எப்படி அவங்க ஏன் நீங்க செலுத்த முடியாது? வங்கி எல்லா விவசாயம் இன்னைக்கு வங்கியில வங்கி கணக்கு இல்லாம விவசாயி கிடையாதுங்க. எல்லாருக்கும் வங்கி கணக்கு கண்டிப்பாக இருக்கிறது. விவசாயி நீங்க பட்டாசிட்டா இருந்ததுன்னா நீங்க லோன் யாருன்னு தெரியும். சப்ளை பண்றது அந்த வங்கி, அந்த ஆலை எங்க லிஸ்ட் கொடுக்கணும். உங்களுடைய வங்கி கணக்குல பணம் செலுத்தி விட்டு வங்கியில இருந்து அங்க நேரடியா அவருடைய வங்கி கணக்கு மாற்றப்படும் சொன்ன பிறகு அதிபர்கள் வேண்டாம், எங்களுக்கு 6000 கோடி கடன், இது மாதிரி கடன் தேவையில்லைன்ட்டாங்க. அறிவிப்போட நிக்குது. வேணாம், பணம் தேவையில்லைன்னும் போது அதுக்கு அடுத்த கட்டம் என்னன்னு முடிவு பண்ணுவாங்க. இப்ப நீங்க இந்த கட்டத்துக்கு நீங்க நேரடியா விவசாயிக்கு செலுத்தணும் போது அந்த ஓனர்கள் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க செலுத்த முடியாது, விவசாய கடனை நேரடியா அவனுடைய வங்கியில நாங்க செலுத்துறதுக்கு நாங்க தயாரா இல்ல, அந்த கடனே எங்களுக்கு வேண்டாம்னு சொல்றாங்க. அப்ப என்ன, எதுக்காக கடன் கேட்டாங்க? அப்புறம் கடன் கொடுத்த பிறகு ஏன் வேண்டாம்னு சொல்றாங்க? வட்டி இல்லாத கடன் இது. 6000 கோடி என்பது வட்டி இல்லாமல் நீங்கள் கடனை மட்டும் திருப்பி செலுத்தினால் போதும், விவசாயிகளுடைய பாதிப்புக்காக செலுத்தப்பட்ட தொகை. இன்றைக்கு ஆலை அதிபர்கள் வேண்டாம் எங்களுக்கு கடன், ஆலை அதிபர்கள் வேண்டாம் என்ற பதிவு வந்ததாகவே தெரியவில்லை. ரெண்டு விஷயம் இருக்கு சொல்லிடுறேன். சுஷ்மா விவகாரம் சொன்னாங்க. சுஷ்மா விவகாரத்தால் ஒன்னும் பெரிய இது ஆயிடலங்க. இவங்க என்ன சொல்றாங்க, சுஷ்மா விவகாரத்தால தான் இன்னைக்கு மோடி அவர்கள் அத்வானியை பேச சொல்றாரு, யஷ்வந்த் சின்ஹா பேச சொல்றாரு. அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. இன்றைய தினம் நாங்க தெளிவா சொல்லியாச்சு, சுஷ்மா அவர்களையோ வசுந்தரா ராஜே அவர்களையோ பாரதிய ஜனதா கட்சி எந்த காரணத்தை விட்டு கொடுக்காது. அவர்கள் செய்ததில் ஒன்றும் மனிதாபிமான அடிப்படையில செய்த விஷயம். அண்ணன் அவர்கள்ட்ட ஒரு விஷயம் நான் கேட்கிறேன், காங்கிரஸ் அரசாங்கம் எத்தனை சிபார்சுகளை செய்திருக்கிறது? அப்ப நாங்க சிபார்சுகளுக்கெல்லாம் நாங்க பிஜேபியில கையூட்டு பெற்றோம் என்று இவர்கள் குற்றம் சொல்கிறார்கள். சிபாரிசுக்கு கையூட்டு பெற்றீர்கள் என்று. அப்போ காங்கிரஸ் அரசாங்கம் இதற்கு முன்னால் செய்த எல்லா சிபாரிசுக்குமே கையூட்டு பெற்றுதான் நீங்க சிபாரிசு பண்ணீங்களா? அதை சொல்லுங்க ஓபனா. நீங்க சிபாரிசு பண்ணாலே கையூட்டு பெற முடியுமா? சொல்லுங்க. நீங்க தான சொல்றீங்க, நீங்க காங்கிரஸ் அரசாங்கம் என்ன சொல்லுது? சிபாரிசு பண்ணா கையூட்டு பெற்று. ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்ன வருதுன்னா, 55 வருஷத்துல நீங்க எவ்வளவு நீங்க சிபாரிசு பண்ணிருப்பீங்க? எல்லாத்துக்கும் நீங்க கையூட்டு வாங்கிக்கோங்க. ஏங்க, ஆரம்பத்துல இருந்து நீங்க செஞ்சீங்க, நாங்க செஞ்சவங்க தானே. நாங்க செய்யல. நான் அவங்களுக்கு மாற்றா தான மக்கள் வச்சாங்க. மாற்றா அதுதான் சொல்றோம். ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவர் எந்த தேதியில நீங்க போர்ச்சுகல் போயிட்டு ரிட்டர்ன் வரணுமோ அந்த தேதிக்குள்ள வரணும்ன்ற நிபந்தனை அவருக்கு கொடுங்கன்னு சொல்லி இருக்கோம். அவருடைய மனைவி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு நீங்க ஏற்பாடு பண்றவங்க இந்தியா வர்றதுக்கே ஏற்பாடு பண்ணலாம். கொண்டு வரோம். ஏன் கொண்டு வர முடியாது? நான் என்ன சொல்றேன், இத்தனை வருஷம் நீங்க அவருடைய ஐபிஎல் பண்ண ஊழலுக்கு பிறகு எத்தனை வருஷம் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது? நீங்க அவருக்கு இன்னைக்கு 16 தடவை அவருக்கு நாங்க எல்லா விதமான நடவடிக்கை எடுத்திருக்கோம். இதுல உங்க ஒரு தடவை கூட காங்கிரஸ் எடுத்த நடவடிக்கை அருண்ஜேட்லி சொல்றாரு. அருண்ஜேட்லி எல்லாம் சொல்லலங்க. இன்னைக்கு இன்டர்போல் சொல்ற விஷயம் இன்டர்போல்ல சொல்ற விஷயம். இன்டர்போல்ல என்ன சொல்லிருக்காங்க, நீங்க ஒரு தடவை கூட காங்கிரஸ் அரசாங்கம் லலித் மோடியை கைது செய்ய வேண்டும், இவர் நாடு கடத்தப்பட வேண்டும் என்று ஒரு தடவை கூட பாஜக செய்யலாம். தொடர்ச்சியான பாஜக இனிமேல் படி செய்ய போறோம். அவருடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லைங்க. அவர் அடிப்படையில நீங்க கருணை உடம்பு சரியில்லை, தேடப்படும் குற்றவாளி நீங்க தேடப்படும் குற்றவாளி இன்டர்போல் நீங்க சொல்ல வேண்டியதான. தேடப்படும் குற்றவாளி சரத்பவார் அவங்க செய்யாதது அவங்க தவறு, நீங்க செய்யாதது உங்க தவறு இல்ல. நாங்க செய்யாதது இல்ல, நாங்க செஞ்ச மனிதாபிமான அடிப்படையில் செய்ததே குற்றம் சொல்லுவீங்களா? மனிதாபிமான அடிப்படையில ஒண்ணும் கிடையாது. உடம்பு சரியில்லைன்னு சொல்றாரு, கையெழுத்து போறது போகணும்னு சொன்னாரு. அந்த நாட்டுல போர்ச்சுகல்ல கையெழுத்து போட வேண்டியது இல்ல கிடையாது. அடுத்த விஷயம் லலித் மோடி அமெரிக்க நாட்டு பாடகைகளோட எல்லாம் உல்லாசமா இருந்த போட்டோ எல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்ப அதுக்குதான் நீங்க மனிதாபிமானம், அதுதான் மனிதாபிமானம். ஏங்க அப்ப லண்டன்ல உல்லாசமா இருக்க முடியாது சார்? சும்மா தவறான தகவல். அப்ப லண்டன்ல நீங்க லண்டன்ல உல்லாசமா இருக்க முடியாது? அங்க என்ன இருக்கு? போர்ச்சுகல் உல்லாசமா இருக்கு. நான் என்ன சொல்றேன், மனைவியினோட மருத்துவமனையில் இருக்க வேண்டியவர் இப்படி உல்லாசமா இருந்திருக்கிறாரேங்கிறதா அது அவர் சொல்ற கிரவுண்ட். என்னுடைய செய்தி வந்திருக்கு. ஆமா, அதனால அவர் சொன்ன தவறு. அதுக்கடுத்து மனிதாபிமானம் யாருக்கு காமிக்கிறது? குற்றவாளிக்கா? அதை முடிவு பண்ண வேண்டிய யாரு? நீதிமன்றம் தானே. உங்களுக்கு யாரு தனிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தது? சட்ட ரீதியா நீங்க பண்ணிருக்கீங்களா? வெளியுறவுத்துறை மூலமா நீங்க அதிகாரப்பூர்வமா இது பண்ணிருக்கீங்களா? அதெல்லாம் செய்யலையே. அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் பெருவழிக்கு மறைமுகமான எல்லா விதமான உதவி செஞ்சிருக்காங்க. அதன் மூலம் பலன் அடைஞ்சிருக்காங்க. நாங்க இது கைவிட்டு பெற்றமான்னு கேட்கிறாரு. அதாவது சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களும் குடும்பத்தினர் பாத்தீங்கன்னாக்க
மும்பை இருந்த IPL போட்டியில போய் கலந்துக்கிறதுக்காக அங்கே தங்கியிருந்ததுக்கு கிட்ட 1.5 கோடி ரூபாய் அந்த ரூமுக்குள்ள வாடகை யார் கொடுத்துருக்காரு? லலித் மோடி தான் கொடுத்துருக்காரு. அப்ப இது வந்து பயன் இல்லையா? எந்த வகையில நீங்க வந்து 1.5 கோடி ரூபாய் விட்டு வாங்கினீங்க? அப்ப வந்து அவருடைய மகள் வந்து அவருக்கு வந்து வழக்கறிஞர் லலித் மோடிக்கு. இது எந்த விதத்துல நியாயம் இது? அப்ப வந்து ஏதோ ஒரு பயன் இருக்குல்ல, பயன் இல்லாம இப்படி வந்து செஞ்சான்னு சொல்ல முடியும். அதனால பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றவாளியை வந்து இன்றைக்கும் பாரதிய ஜனதா காப்பாத்திட்டு இருக்கு. அந்த சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களும் ராஜேஷ் சிந்தியா அவர்களும் காப்பாத்திட்டு இருக்காங்க. அதை வந்து நியாயப்படுத்திட்டு இருக்காங்க. காங்கிரஸ் செய்யல அவங்க மேல குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு ஊழலை பற்றி பேசுவதற்கு தார்மீக உரிமையே இல்லை. இப்ப இந்த விஷயத்துல நீங்க இந்த யஸ்வந்த் சிங்கா, முரளி மனோகர் ஜோஷி இவங்க எல்லாம் மோடி அரசு மீது இப்ப திடீர்னு இப்படி சொல்றது மூலமா அவர் சொல்ற மாதிரி இது ஏதோ ஒரு சொல்லி வச்சு செய்யற விஷயம் நினைக்கிறீங்களா? ஏன்னா 3 பேருமே இப்ப நீங்க விமர்சிக்கிற RSS கருத்தியில இருந்து இவங்க 3 பேருக்குமே வேறுபட கிடையாது. உங்களுடைய விமர்சனம் மோடி மீதான விமர்சனம் கிடையாது, அந்த கருத்தியல் மீதான விமர்சனம். அந்த கருத்தியில இருந்து இவங்க 3 பேருக்கு மறைமுகமாக சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களையும் அவங்க ராஜேஷ் சிந்தியா மேலையும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதற்கு மறைமுகமான நிர்பந்தம் கொடுக்கறதுக்காக இருக்கலாம். ஆனாலும் கூட அவங்க சொல்றது உண்மை இருக்கு. அதான் நாங்க சொல்ல வர்றோம். அதனால அத்வானியை வந்து தெளிவுபடுத்த வேண்டும், யஸ்வந்த் சிங்கை தெளிவுபடுத்த வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க எங்களுடைய கட்சி வந்து ஒரு நல்ல ஆர்கனைஸ்டு பார்ட்டி, அது வந்து ஒரு ஒன்னும் சொல்ல போனா ஒரு உருக்கு கோட்டை மாதிரி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த அமைப்பே எப்படி இருக்கு பாருங்க, எந்த அளவு மோசமா போயிட்டு இருக்கு பாருங்க. பதவிக்கு அந்த தலைவர்கள் எப்படி வந்து அலைவாயிறாங்க, அவங்க வந்து எந்த அளவு போட்டி போட்டு இருக்கிறாங்க, மோதல் போக்கு கடைபிடிக்கிறாங்க, வெட்ட வெளிச்சம் வெளியில வருது. அப்ப வந்து காங்கிரஸை விட ஒரு வேறுபட்ட கட்சி எனக்கு வந்து பிஜேபி தெரியல எல்லா வகையிலுமே. அது உட்கட்சி பிரச்சனை எவ்வளவு இருக்கட்டும், அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம அவர் பேசுறப்ப நிறைய விஷயங்களை சாதனை சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கான கடன் வந்து நேரடியா போலங்க. வங்கி கணக்கை பத்தி சொன்னாரு. இந்தியாவில 115 கோடி மக்கள் தொகையில வெறும் 15 கோடி பேருக்கு தான் வங்கி கணக்கே இருக்கு. ஆனா அந்த வங்கி கணக்கெல்லாம் இவரு இங்க ஆரம்பிச்ச மாதிரி சொல்றாரு. இது அப்பட்டமான போய். அந்த வங்கி கணக்குலயுமே பாத்தீங்கன்னா 1/3 அக்கௌண்ட்ல பணமே கிடையாது. இதான் உங்களுக்கு சாதனையா? இது மூலமா அந்த வங்கி கணக்கு ஆரம்பிச்சது என்ன ஆயிடுச்சு? ஜீரோ மெயின்டெனன்ஸ் இருக்காது. 20,000 கோடி ரூபாய் ஜன்தன் வங்கி துவங்கப்பட்ட பிறகு 20,000 கோடி ரூபாய் வங்கியில நிதி வந்திருக்கு. அந்த ஜன்தன் திட்டத்தில் நான் என்ன சொல்லுவேன், இந்த ஜீரோ மெயின்டெனன்ஸ்லயும் பணம் போட்டிருக்காங்க. நீங்க ஒரு விஷயத்தை நீங்க திரும்ப சொல்றதுனால பொய்ய திரும்ப சொல்றது பொய்யில உண்மைதான் சொல்றாங்க. நான் உண்மை எப்படி அக்கௌண்ட் இருக்கு, அந்த அக்கௌண்ட்ல 3/4 பணமே கிடையாது. அந்த அக்கௌண்ட் வந்து நில் பேலன்ஸுங்க. அதுக்கு அடுத்த விஷயம் வந்து என்னன்னாக்க, இந்த மாதிரி ஆதார் அட்டையும் அக்கௌண்ட் இருந்தாதான் மானியங்கள் பெற முடியும் கொண்டு வந்த பிறகு 70% மக்களுக்கு எந்த விதமான மானியம் கிடைக்காம மறைமுகமா பண்ணிட்டாங்க. அப்ப ஏழை மக்களுடைய அவங்களுடைய இருக்கட்டும், காங்கிரஸும் பிஜேபி ஒரே கொள்கை தான். அவங்க ஆதார் அட்டையா அவங்க எதிர்த்தாங்க, காங்கிரஸ் எதிர்த்தாங்க. அவங்க துவங்கி வச்சதை ரொம்ப சீரியஸா பண்ணிட்டு இருக்காங்க, தீவிரமா அமல்படுத்துறாங்க, மூர்க்கத்தனமா நடைமுறைப்படுத்துறாங்க. அதெல்லாம் உண்மைதான். அப்ப வந்து நான் என்ன சொல்றேன்னாக்க, இந்த ஆதார் அட்டை வங்கி கணக்கு இது ரெண்டும் இல்லைனாக்க மானியங்கள் எதுக்குமே இல்லைங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்ப உங்கள் பணம் உங்கள் கையில், அவங்க ஆட்சியில தான் கொண்டு வந்தாங்க. நாங்க சிறப்பா நடைமுறைப்படுத்துறோங்கிறாரு. என்ன உங்கள் பணம் உங்கள் கையில்? உணவுக்கு வந்து நேரடியாக வந்து மக்களுக்கு வந்து மானியம் கொடுத்து பொது விநியோக முறையில வந்து மக்கள் பயனடைகிறது பதிலா இன்னைக்கு வந்து அதெல்லாம் படிப்படியா குறைச்சிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்ல பணம் வந்துடும் சொன்னா என்ன அர்த்தம்? அது மண்ணெண்ணையா உங்க அக்கௌண்ட் பணம் வந்துடும், கேஸா உங்க அக்கௌண்ட் பணம் வந்துடும் சொல்றாங்க. ஆனா அக்கௌண்டே இல்லையே, எப்படி அந்த பணம் வரும்? அப்ப வந்து மக்களை ஏமாற்றிட மோசமான திட்டத்துக்கு வந்து ஜன்தன் திட்டம் பேர் வச்சிட்டு இருக்காங்க. ஜன்தன் திட்டம். இந்த வங்கி கணக்கை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா 2 பேருமே சொல்லியிருக்காங்க. இந்த வங்கி கணக்கு வந்து ஜன்தன் திட்டம் நேரடியாக இப்போ சமீபத்தில் வந்த திட்டம் மட்டுமல்ல, ஏற்கனவே அவங்க குறிப்பிட்டது போல வங்கி கணக்குகள், அதாவது அதாவது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னோ நோ ஃப்ரீல் அக்கௌண்ட். நோ ஃப்ரீல் அக்கௌண்ட்னு இந்த பெண் குழந்தைகளுக்கு கவுன் போட்டால் அதில் ஃப்ரீல் தைப்பாங்க, ஃப்ரீல் வச்சு. அந்த ஃப்ரீலுங்கிறது ஒரு அலங்கார பொருள். அந்த ஆனால் அது வந்து அந்த அது இல்லாமலே கூட அந்த கவனுக்கு அதோட வேலையை செய்யும். ஆகையினால கணக்குக்கு என்ன ஃபெயில் வச்சாங்கன்னா நோ ஃப்ரீல் விட்டா, அலங்காரத்துக்காகலாம் இல்லாமல் அடிப்படையான கணக்குகள், பேசிக் அக்கௌண்ட் எல்லாருக்கும் இருக்கணும்னு சொல்லி ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பாகவே முந்தைய அரசு இதை அறிமுகப்படுத்தி பல கோடி கணக்குகள் திறக்கப்பட்டன. அதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா, பெரும்பாலான கணக்குகளில் குறைந்தபட்ச இவ்வளவு பணம் இருக்கணுங்கிற 500 ரூபா இருக்கணும்னு இருக்கும் பாக்கி இடங்கள்லாம். அதாவது ஒரு நகரங்களில் 500 ரூபா இருக்கணும், கிராமங்களில் 250 ரூபா இருக்கணும் அப்படின்லாம் இருக்கும். அந்த சட்டத்தை விட்டுட்டு பணம் இருந்தாலும் சரி இல்லாத போனாலும் சரி ஒரு 5 ரூபா போட்டு கூட கணக்கு திறக்கலாம் அப்படின்ற கணக்கு ஆரம்பிக்கப்பட்டது
7-8 ஆண்டுகளுக்கு முன்பு. அதில் 2-3 கோடி கணக்குகள் திறக்கப்பட்டன. அதுலேயும் பாதியில் பேலன்ஸ் இல்லை, பாதியில் ஏதோ பணம் இருந்தது. அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் இந்த ஜன்தன் அக்கௌண்ட்டில் அதோட இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லலாம். அதை விட சற்று மேம்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் நிச்சயம். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா அது 2 விதத்தில். ஒரு விதம் எப்படின்னா, அதிகாரிகள் ஊழியர்கள்லாம் ஒரு கட்டாயப்படுத்தி ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட வங்கிகளை திறக்கப்பட்டு வேலை நேரங்கள் மட்டுமல்லாமல் ஒரு கேம்பெயினா, ஏன்னா இப்படி ஒரு விளம்பரத்திற்காக பரப்புரை செய்வதற்காக ஒரு விளம்பரமாக செய்து உள்ளபடியே பல கோடி கணக்குகள் கூடுதலாக திறக்கப்பட்டது. அதை தவிர அதில் ஒரு காப்பீடு திட்டமும் இணைக்கப்பட்டது. ஒரு விபத்து காப்பீடு திட்டம் இதோடு இணைக்கப்பட்டது. அதாவது ஒவ்வொரு கணக்குதாரருக்கும் விபத்து நேரிடும் பட்சத்தில் இழப்பீடு கிடைக்கும். அதனால மக்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு கணக்குகள் திறந்தார்கள். ஆனால் அதிலேயும் இப்பொழுதும் சொல்லப்போனால் அது 16 கோடியோ 17 கோடியோ எதுவாக இருந்தாலும் பாதியில் கொஞ்சம் பணம் இருக்குது, மிச்சம் வெறும் நில் பேலன்ஸ் தான் இருக்குது. இதுதான் விஷயம். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்தவரையும். ஆனால் நம்ம இன்னைக்கு விவாதிக்கிறது மேக் இன் இண்டியா. மேக் இன் இண்டியாவுக்கும் இப்போ இதை கொஞ்சம் திசை திரும்பி போச்சுன்னு நினைக்கிறேன். மேக் இன் இண்டியா திட்டம் எந்த அளவுக்கு பயனுக்கு வந்தது என்றால் பயனுக்கு வரவில்லைங்கிறத அழுத்த திருத்தமாக சொல்லணும். நடைமுறைக்கு வரல. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ப்ரூஃப் ஆஃப் தி புட்டிங் இஸ் இன் ஈட்டிங்னு. புட்டிங் இருக்குன்னு சொன்னால் அது சாப்பிட்றதுக்கு இருந்தால் தான் அது புட்டிங். இல்லைன்னா பேரளவுலையோ ஏட்டு சுரக்காயின்னு தமிழில் சொல்கிற மாதிரி ஏட்டு சுரக்காய் கதைக்கு உதவா. ஆக இந்த திட்டம் இதுவரை செயல்பாட்டுக்கு வரவில்லை என்பதுதான் உண்மை. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவு கருத்து வந்துருங்க. அதாவதுங்க, மேக் இண்டியான்றது ஒரு அம்பக்கு. மக்களை ஏமாற்றி அன்றைக்கு எப்படி வெளிநாட்டிலேருந்து பணத்தை கொண்டு வந்து போட்டு நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொன்ன மாதிரி மேக் இன் இண்டியான்னு சொன்னார். அவர் என்ன சொல்கிறாரு, ராணுவ தளவாடங்களை வெளியிலேருந்து வாங்குகிறோம், இங்கேயே நம்ம தயார் பண்ணணும்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சாத்தியப்படக்கூடிய விஷயமா? அதை செய்யணும். அதை செஞ்சதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்திருக்காங்கன்னா ஒரு முயற்சி எடுக்கல. ஏன்னா நம்ம ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னரே சொல்றாரு, மேக் இன் இண்டியான்னு சொல்லாதீங்க, மேக் ஃபார் இண்டியான்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. இவங்க ரிசர்வ் வங்கியோட ஒத்து போய் எல்லாவற்றையும் செய்து யஸ்வந்த் சின்ஹா அவருடைய இதிலேயே சொல்றாரு, நான் நிதியமைச்சராக இருக்கும்போது ரிசர்வ் வங்கி கவர்னரோடு நான் ஒத்து போனேன். இன்றைய நிதியமைச்சராக இருக்கக்கூடியவர் ரகுராஜன் கூட அவர் ஒத்து போக மறுக்கிறார், பல விஷயங்களிலே முரண்படுகிறார். அதனால தான் இன்றைக்கு கூட இந்த ரெப்போ ரேட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா பல மாறுபாடுகள் ரிசர்வ் வங்கி கவர்னருடைய ஆலோசனை இல்லாமலேயே அரசாங்கம் செய்கிறது என்ற குற்றச்சாட்டை இன்றைக்கு ரிசர்வ் வங்கி கவர்னர் வச்சிருக்கிறார். ஆகவே ரிசர்வ் வங்கி கவர்னர் என்பது ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. அது அங்கேயே அரசியல் தலையீடு இருக்குங்க. அரசியல் தலையீடு பயங்கரமாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆட்சி குரோத்தை ஏத்துறோம், காங்கிரஸ் ஜிடிபியை ரொம்ப கீழே கொண்டு போச்சு நாங்க ஏத்துறோம்னு சொல்றது ஒரு தவறான வாதம். இவங்க கிட்ட திட்டமும் இல்ல, ஆட்சி நடத்த தெரியல, மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இன்னும் 4 ஆண்டுகள் இவர்கள் தாக்கு பிடிக்க முடியாது என்பதுதான் என்னுடைய. இந்த விஷயத்துல அத்வானி சொன்னாரு, அதுக்கப்புறம் நான் மோடியை குறி வச்சு எமர்ஜென்சி மேட்டரை சொல்லலன்னு சொல்லி இருக்கிறாரு. அது மாதிரி இப்ப இது இன்னொரு கருத்துங்க, அவரே பல்ட்டி அடிச்சிட்டாரு. அப்படி இல்லை. ஏன்னா அவங்க சொன்னது என்னன்னா திசை திருப்புவதற்காக, மக்களை திசை திருப்புவதற்காக சொன்ன வார்த்தை அது வேற மாதிரி போச்சு. அதே மாதிரி நம்முடைய தம்பி கோபிகிருஷ்ணன் ஒரு விஷயம் சொன்னார், யஸ்வந்த் சின்ஹாவோட பையன் மந்திரியா இருக்காரு, அமைச்சரவையில். அப்போ தன்னுடைய பையன் மந்திரியா இருக்காரு, 2 மாசத்துக்கு முன்னால அருமையான திட்டம், நல்ல பிரதமர் அப்படின்னு சொன்னவர் இன்றைக்கு மாத்தி சொல்றதுனால இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து கொண்டு RSS என்ன சொல்லுகிறதோ அதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நாட்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய நிறைவு கருத்து? RSS சொல்வதை தான் நாங்க செய்யறோம். அதுல ஒன்னும் தீவிரவாத இயக்கம் அல்ல, இந்த தேசத்தை சூறையாடி கொண்டு போன கும்பல் அல்ல, யோகா என்ற உடனே வெளிநாட்டுக்கு அதனால தயவு செய்து மகாத்மா காந்தியை கொண்ட கும்பல் பரவாயில்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க மேல சுப்ரீம் கோர்ட்ல அந்த தீர்ப்பு இருக்கு, உங்க மேல நாங்க வழக்கு தொடுப்போம். நீங்க பரவாயில்ல நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா யார் நீங்க வழக்கு
சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு கோபால் கொடுங்க. கோட்சே நீங்க அவருடைய சொன்னீங்கன்னா புக்கை சுப்ரீம் முதல்ல கோர்ட் படிங்க. தீர்ப்பை நீங்க மறுக்கிறீர்கள் என்ற அர்த்தம். நான் உங்க மேல கண்டிப்பா வழக்கு தொடுப்போம். போடுங்க. நீங்க அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். போடுங்க. யார் சொன்னாலும் சரி போடுங்க. இவரை காந்தியை கொன்றது என்று சொன்னீர்கள் என்றால் நீங்கள் வழக்கை சந்தித்து தான் ஆக வேண்டும். ஏங்க, அதனால கோபால் RSS கோட்சே என்பது புக்கை படிங்க. தீவிரவாத இயக்கம் அல்ல, இந்த நாட்டை சூறையாடிய கூட்டம் அல்ல, யோகா என்ற உடனே எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடின கூட்டமும் கிடையாது. இந்த தேசத்தை பற்றி, இந்த மக்களை பற்றி, இந்த நாட்டை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு. அவங்க ஒன்னும் அரசியல்ல வந்து எங்களுக்கு பங்கு கொடுங்க, அதை கொடுங்கன்னு கேட்கல. ஆலோசனை நாங்கள் கேட்கிறோம், அவருடைய ஆலோசனை எங்களுக்கு சொல்றாங்க, அவ்வளவுதான். தவிர்த்து இந்த தேசத்தை பற்றி 24 மணி நேரம் இந்த தேசத்தினுடைய நன்மையை பற்றி மட்டும் சிந்திப்பவர்கள் RSS காரர்கள் இல்ல. இப்ப முரளி மனோகர் ஜோஷி சொல்லியிருக்காருல, கங்கை தூய்மைப்படுத்தல் என்பது பாரதிய ஜனதா தன்னுடைய மிக முக்கியமான தன்னுடைய கொள்கையில் ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்க விஷயத்துல அதெல்லாம் சாத்தியமே இல்லைங்கன்னு இப்படி பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சொல்லி. இப்போ நீங்க வாரணாசிக்கு போங்க. நான் இப்போ சொல்றேன், நீங்க இங்க இருக்க நம்ம 4 பேரும் நாளைக்கு வாரணாசி போவோம். இன்றைய தினம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால இருந்த வாரணாசி கங்கையினுடைய கரையும் இன்றைக்கு எப்படி இருக்குன்னு நீங்க போய் பாப்போம். சுத்தமா இருக்கு. நான் சேலஞ்ச் பண்றேன், வாங்க. இல்ல எல்லாம் சொல்லாதீங்க, வாங்க நம்ம போவோம். அதுக்கு ஒண்ணா உங்களுடைய நெட்வொர்க் எடுத்துட்டு வாங்க, அங்க படம் பிடிப்போம், எடுத்து வந்து இமய தொலைக்காட்சியில ஒளிபரப்புவோம். 2 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்தது வாரணாசியினுடைய முரளி மனோகர் ஜோஷியே சாத்தியம் சாத்தியப்படுத்துவாங்க. மோடியால் சாத்தியப்படுத்த முடியும். அதுதான் எங்களுடைய ஒரே ஒரு ஊழல் வழக்கு நீங்க சொல்லுங்க. இந்த 10 வருஷத்துல நீங்க பண்ண ஊழலுக்கு இன்றைய தினம் வாஜ்பாய் காலத்துல இருந்து ஒரே ஒரு அமைச்சர் மேல நீங்க சொல்லுங்க பாப்போம். சொல்ல முடியாது. ஒரு பெரிய ஊழல் சொல்ல முடியும். இந்த மாதிரி தவறான தகவல்களை சொல்ல முடியும். கம்யூனிஸ்ட் கட்சியில கேரளால மிகப்பெரிய தலைவர், திரிபுரால மிகப்பெரிய தலைவர் நிர்மல் சக்கரவர்த்தி, அவரை தூக்கி வெளில போட்டீங்க. அதெல்லாம் ஒரு ஒரு கட்சி ஒரு பிரச்சனை. நான் சொல்றேன், அவங்களுக்கு வந்து தக்காளி அவங்களுக்கு வந்து ரத்தம் அப்படி அந்த மாதிரி தான். அதாவது உட்கட்சி பிரச்சனைன்றது எல்லா இடத்துலயும் இருக்கு. நீங்க உங்களுக்கு மட்டும் உட்கட்சி, எங்களுக்கு மட்டும் வந்து இதுக்கு நியாயம் சொல்லுங்கன்னு கேக்குறீங்க. இது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். இது ஒண்ணும் மிகப்பெரிய ஒரு விஷயம் கிடையாது. யஷ்வந்த் சின்ஹாக்கு அவர் ஏதோ நாளைக்கு மாறி பேசிடுவாங்களா? எங்க இது நீங்க எங்க இயக்கத்தை விட்டு யாரா வெளியில போக சொல்லுங்க. இவ்வளவு உட்கட்சி பிரச்சனை பேசுறாங்கல்ல, யாரா ஒரு நபரை நீங்க கை காட்டுங்க. மோடிங்கிற தனிப்பட்ட நபர் மீது பிரச்சனையா உங்களுக்கு? மோடிங்கிற தனிப்பட்ட பிரச்சனை இல்லங்க, தன்னுடைய மனதுல இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்றாரு, ஓபனா சொல்றாரு. இதே கருத்தை தானே கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் சொன்னாங்க. வேற விஷயங்க. மோடி வந்து சொன்னாரு, அண்ணா என்ன சொன்னாரு, இன்னும் 4 வருஷம் தாங்க மாட்டாங்க, சர்வாதிகாரத்தோட இருக்கிறாருங்கிறதா அத்வானி சர்வாதிகாரம் இந்த நாட்டுக்கு நிர்வாகம் பண்ணணும்னா மன்மோகன் சிங் மாதிரி வாய் மூடி இருக்க முடியாது. யாருக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டு நீங்க வந்து சர்வாதிகாரம், எது சர்வாதிகாரம்? நீங்க நியாயமா நீங்க ஆட்சியை நடத்துவது சர்வாதிகாரமா? நீங்க எப்படி ஒன்னா வேலைக்கு வரலாம், நீங்க எத்தனை மணிக்கு ஒன்னா வேலைக்கு வரலாம்னு சொல்லிட்டு நீங்க கரெக்டா நேரத்துக்கு வா, அது சர்வாதிகாரம். நீங்க வந்து வேலையை கரெக்டா பாருன்னு சொன்னா சர்வாதிகாரம். கண்டிப்பா. அப்ப யஷ்வந்த் சின்ஹா உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் மீண்டும் மோடி பக்கம் வருவார்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பா மோடி பக்கம் தான் இருக்காங்க. மோடி எதிர்த்தெல்லாம் இல்ல, அவருடைய கருத்தை சொன்னாரு. கோபி கிருஷ்ணன் தவறி போய் நாட்டு சர்வாதிகாரம் வேணுங்கிற வார்த்தை விட்டாரு, அவரை மாட்டிட்டாரு. அதெல்லாம் உள் மனசுல உள்ளது RSS இதுவே தான். நம்ம நாட்டிற்கு தேவை சர்வாதிகாரம் தான். எப்படிப்பட்ட சர்வாதிகாரம் வேணும்? ஹிட்லர் மாதிரி, முசோலினி மாதிரி சர்வாதிகாரம் வேணும்னு சொன்னவங்க தான் அந்த இயக்கம். அது ஆவணப்பூர்வமா இருக்கு. அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க ஹிட்லர் முசோலினியா சர்வாதிகாரம்? நாங்க ஒத்துக்கல, நீங்க சொல்றீங்க. நாங்க சர்வாதிகாரம் வேணும்னு சொல்லுங்க, நீங்க தான் சொல்றீங்க. அதனால வந்து இன்றைக்கு அதிகாரங்கள் ஒரு தனிநபர்கிட்ட குவிஞ்சிருக்கு. அதான் அத்வானி சொல்றாரு. அப்ப அதே தான் அவர் இன்னைக்கு வந்து மறைமுகமா சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இன்றைக்கு வந்து நம்ம எடுத்துக்கொண்ட டாபிக்ல பாத்தீங்கன்னாக்க, இந்த மேக் இன் இந்தியாங்கிறது ஒரு ஃபெயிலியரான திட்டம், அது தோல்வியடைந்த திட்டம். இனிமேலும் மக்களை ஏமாற்ற முடியாது. மக்கள் சுதாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து ஒரு தேர்தல் வந்துச்சுனாக்க நிச்சயமாக இந்த மோடி அரசாங்கம் மிகப்பெரிய பீகாரில் நாங்க தான் ஜெயிக்க போறோம். பாருங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு விவாத அரங்கத்துல உங்களையே கூப்பிடுவோம். நம்ம இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியை பற்றி இடதுசாரிகளும் காங்கிரஸ் கட்சியும் இதுவரை செய்து வந்த விமர்சனங்களை பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர்களே செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதா? இதை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும்? பாரதிய ஜனதா மூத்த தலைவர்கள் பக்கம் நிற்கிறதா, பிரதமர் பக்கம் நிற்கிறதா, இல்லை இவர்கள் இரண்டும் தாயமைப்பாக நினைக்கின்ற RSS யார் பக்கம் இருக்கிறது? மூத்த தலைவர் சொல்வதில் என்னென்ன உண்மை இருக்கிறது, ஏன் அவர்கள் அவ்வாறு சொல்கிறார்கள் என்பதெல்லாம் குறித்து மிக விரிவாக இன்றைய விவாத அரங்கத்தில் நமது கருத்தாளர்கள் அவர்கள் தரப்பு வாதத்தை முன்வைத்தனர். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு தனது கருத்தை, தனது இயக்கத்தின் கருத்தை வெளிப்படுத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த பிரமுகர் கோபிகிருஷ்ணன் அவர்களுக்கும், இந்தியன் வங்கி முன்னாள் அதிகாரி மற்றும் பொருளாதார நிபுணர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களுக்கும், காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.